மதுரை தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான ஒரு மாநகரம். பழக்கத்துக்காக உயிரையே கொடுப்பாங்க, துரோகம்னு வந்துட்டா உயிரையே எடுப்பாங்க. அப்படிப்பட்ட மதுரையில் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வெட்டித்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டு தெரிகிற 5 பேரை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரானே இவன் பேர் சிவா. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, வசதியான குடும்பம். நண்பர்களோட அரட்டை அடிக்கிறது தான் இவனோட பொழுதுபோக்கே. இவனுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பொண்ணுக. இந்த நிற்கிறானே இவன் ரஞ்சித். எதுத்தாப்பில் வார பொண்ணு காவியா. இவங்க 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணுறாங்க. காவியாவுக்கு எப்படியாவது ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணணும். அதுக்கு ரஞ்சித் வேலைக்கு போகணும். இப்போ கூட பாருங்க, இன்டர்வியூ லெட்டர் தான் கொடுத்துட்டு போகிறான். இவன் சுரேஷ். இவனுக்கு பிரச்சனைக்கே இவனோட உயரம் தான். மற்றவங்கள விட உயரம் கம்மி. அதனால பார்க்குற பொண்ணுகள்லாம் இவனை தம்பின்னு கூப்பிட்றத பெரிய அவமானம் நினைக்கிறான். பார்த்து வர மாட்டியா? பைக் தூக்கவே தெம்பில்ல. நீல எதுக்கு பைக்ல வர? லைசென்ஸ்ல வச்சு தெரியுமா உங்களுக்கு? நாங்களாம் தூக்கினா தாங்க மாட்டீங்க. பாரு, பார்த்து பைக்க தூக்கு. தூக்குறோம். இவன் விஜய். இவனுக்கு எந்நேரமா ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கணும். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. காலேஜ் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு வரியா? ஹலோ, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கேன். எங்க? அப்படியே திரும்பி பாரு. ஹாய். ஹாய். ரொம்ப நேரம் ஆச்சு. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். பாய். கண்டிப்பா நாளைக்கு மீட் பண்ணுங்க. கண்டிப்பா மீட் பண்ணலாம். பாய். பாய். இவன் சரியான போன் பைத்தியம். இவன் பேரு சரவணன். சரன்னு கூப்பிடுவாங்க. இவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இவன் ஒரு வெட்டி தண்டம். இந்த 5 பேரை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இவங்க 5 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. பட்டப்படிப்பை முடிச்ச பட்டதாரிகள். டைம் பாஸ் பண்ணிரலாமா? என்னடா பண்ணிடுவோம் வாங்கடா. நம்ம ஏரியாவுல நமக்கு தெரியாம ஒரு டீ கடையா? தப்பாச்சே. நமக்கு தெரிஞ்சாதான் கடையை காலி பண்ணாம விட மாட்டோமே. அதானே. அண்ணே, இந்த டீ மாஸ்டர் தான் கொஞ்சம் வர சொல்லுங்கண்ணே. பாக்கியநாதா, இங்க வாப்பா. இவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுப்பா. சரிண்ணா. டேய் பாக்கி, நீயாடா டீ கடை நீயா வச்சிருக்க? சொல்லவே இல்ல. வா பாக்கி, வா பாக்கி, வா வா. உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுடா. ஏரியா விட்டு ஏரியா வந்தேன். என்னை வாழவும் விடக்கூடாது, சாகவும் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பாக்கி. ஏரியாவை மாத்திரம்டா. இந்த ஏரியா மட்டும் இல்ல, நீ மதுரையில எந்த ஏரியா போனாலும் அங்கெல்லாம் நாங்க வருவோம். ஏன்னா ஒட்டு மொத்த மதுரையும் எங்க ஏரியா. அப்ப ஊரை மாத்திரம்டா. மாத்தலாம். முத கையை கழுவிட்டு ஒரு 5 டீயை டப்புன்னு போடு பாப்பா. குடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆமா, ஆள் இழைச்ச மாதிரி இருக்கே. யாரு? நான் இழைச்சிட்டேன். குட்டுக்கான்னு வச்சுக்க, அட்டப்ப தெரிச்சிடும். போ எழுத்த பாத்துக்க. முதல்ல டீயை போடு. எங்க போனாலும் வந்துடுறாங்களே. சம்பள காசு போனாலும் பரவாயில்ல, பத்த கொடுத்தாவது விரட்டி விடணும்டா சாமி. இவங்களை டாப் அடிக்க விட்டுட்டா ஐயோ இந்த கடையும் காலி பண்ணாம விட மாட்டாங்களே. ஏன் டீயை கையில கொடுக்க மாட்டீங்களோ? நீங்க எடுத்து குடிக்க முடியலோ? இது எதுக்கு? முதல்ல இந்த டீ எடுத்து நல்லா உறிஞ்சு குடிங்க. ஆளுக்கு 100 ரூபா வச்சிருக்கேன்டா, செலவுக்கு வச்சுங்க. இங்க டாப் அடிக்காதீங்க, எங்கேயாவது போய் டாப் அடிங்க. இடத்த காலி பண்ணுங்கடா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா. டேய், காலி பண்ணணுமாண்டா? காலி பண்ணிடுவோம். ஏதோ பிளான் பண்றாங்க. நீ போட்ட டீயை நீயே குடி. கேவலமா டீ போட்டு இருந்திருக்கேன். நடுங்குது பாரு மாநகரு.
ஒருத்தனுக்கு காதலி டைம் பாஸ் ஒருத்தனுக்கு கஸ்டமர் கேர்ள்ஸ் தான் இவங்களுக்கு பட்டதாரி பயலுக பசப்புறாங்க தெருவுல ரோஸ் காட்டி இழுக்கும் எழுசுகள பட்டதெல்லாம் மனசுல இஷ்டம் போல செய்யுங்க கட்டுப்பாடு இல்ல லைஃப்ல அஞ்சு வரது ஒன்னா இருந்தும் அஞ்சும் ஒண்ணு இல்ல ஒலிம்பிக் ரிங்கு போல இவங்க என்றும் பிரிவதில்ல பட்டதாரி பயலுக உழப்பு எல்லாம் தெருவுல திரியிறாங்க கலரு கனவுல ஃபிஷ் தான் மனசு ரொம்ப ஃப்ரெஷ் தான் பண்ண முடியாது பிரெயின் வாஷ் தான் பட்டம் வாங்கிய பின்னால பள்ளிக்கு போனோம் போறானே ஜானுக்கு இருந்து குழந்தை தேடுறான் சக்கரம் கட்டிய காலுங்க மனசு போக்குல போதுங்க பச்சை பச்சையா பொய்ய சொல்லுங்க பட்டதாரி உழப்பு எல்லாம் தெருவுல திரியிறாங்க கலரு கனவுல 1/2 டீய குடிச்சு பார்த்திருப்பேன் ஜாமி 1/5 பீர குடிப்பது இவங்களுக்கு ஹாபி ராஜ பாட்ட இல்லாம ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க ரங்கோலியா நாக்கள் ஓடுது விளந்தியான மூஞ்சிங்க விளங்கமான ஆளுங்க அவுத்து விட்டா கோயில் காளைங்க பட்டதாரி பயலுக பசப்புறாங்க தெருவுல ரவுஸ் காட்டி இழுக்கும் எழுசுகள கண்ணுகருதுமா ஊரை காப்பது ஐயனாரு தாங்க ஒன்னும் பொழுதுமா ஊரை மேய்ப்பது 5 பேரு தாங்க காவ்யா வால் டீ கடையில் நிக்கிறாண்டி அவனை கண்டுக்காத. காவியா காவியா கூப்பிட்டுட்டே இருக்க போயிட்டே இருக்க காவியா ஒன்னதான் நேத்து இன்டர்வியூ போனியா? போனேண்ணே. செலக்ட் ஆயிட்டியா? செலக்ட் ஆயிட்டேண்ணே. எப்ப ஜாயின் பண்ண போற? உடனே நாளைக்கு. போய் சொல்லாத. நான் என்ன போய் சொல்லிட்டேன்? வேலைக்கு செலக்ட் ஆயிட்டேன். இனிமே உன்னை பார்க்க முடியாது. அதான் பார்த்து சொல்லிட்டு போலன்னு வந்தா நீ என்ன போயிட்டே இருக்க? அப்படியா? போய் உன் வேலையை பாரு. இனிமே என்ன பார்க்க வர வேண்டாம். காவியா அப்ப நீ என்ன நம்பவே இல்லல்ல? இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்ன டயத்துல போகாம பசங்களோட தியேட்டர்ல ஆடிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நீ சொல்றத நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. வேற எவ்வளவு கேனக்கு இருக்குச்சு இருப்பா, அவகிட்ட போய் உன் கதையை சொல்லு. தல காவியா அலுமா டோலுமா ஐத்தாலக்கடி ஹாலுமா பேச்சு கல்லி சின்ன. ஏய் என்னடா தனியாக வந்திருக்க? கேட்குறல்ல கப்பலா கவுந்து போச்சு. என்னடா நீ மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்க? ஏய் இவ்வளோ பெரிய உருவம் உட்காந்துக்கிறது உனக்கு தெரியலையா? உன்னெல்லாம் எவனாவது மனுஷனா மதிப்பாங்க? அது சரி, நீ பொம்பளை புள்ளைய மதிக்க மாட்டேன், என்ன எங்க மதிக்க வர? தெரியுதுல. டேய் அவங்க எங்கடா? இன்னும் காணமே. ஹோம்ஒர்க்லாம் நான் எழுதுறதே இல்லடி.
ஏங்க ஒரு நிமிஷம். சாரிங்க. எதுக்கு? நேத்து. ஓ, நேத்து நீங்க தான் என்ன இடிச்சதா? ஆமாங்க. நீங்க ஸ்கூல் பையனா? ஆமா. ஏன்? எந்த ஸ்கூலு? மறந்துச்சு. பிரிட்டோ பிரிட்டோ. இங்க என்ன பண்றீங்க? இல்லைங்க, நேத்து உங்களை தெரியாம இடிச்சிட்டேன். ஸோ அதான் சாரி கேட்டு போலான்னு. பரவாயில்ல, தெரியாம தானே இடிச்சிங்க. நான் வரேன். ஏங்க உங்க பேரு? நாளைக்கு சொல்றேன். டேய், இங்க என்னடா பண்றீங்க? நாங்க பண்றது இருக்கட்டும், நீங்க என்னடா பண்ற? நான் என்னென்னமோ பண்ணலான்னு தான். டேய், எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்துட்டாங்களா? பாவண்டா, பச்சை மண்ணுடா அந்த பொண்ணு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுடா அது. அத போய் நானும் தான் ஸ்கூல் படிக்கிற பையமா இருக்கேன். யாரு நீ? போயிட்டாலோ? டேய் சொல்றான்ப்ல. டேய் எங்கடா இருக்கீங்க? ஒரு ஆடு சிக்கிருக்கு மாப்ள, வந்துடுறோம். சரி சீக்கிரம் வாங்க. ஏறா. பேக்ல ஒண்ணுமே இல்ல, வெறும் பேக் எடுத்துக்கிட்டு தான் ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ண வந்துட்டானா? நான் வேல்ரா. சர்க்கஸ்ல இருந்து கிளம்பி வந்தானா? சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையே. ஏன் லூஸ் மாதிரியே சிரிக்கிறாங்க? ஆமா, எங்கடா சுரேஷ காணோம்? ஹலோ பிரதர், உங்க அண்ணன் எங்க? வாடகைக்கு போயிருக்காரு. ஏய், 7 கழுத வயசாகுது, இப்போ என்னடா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க? எனக்கு பழைய பள்ளி ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதனால பள்ளி சீருடையில் இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு யாருப்பா? என் கிளாஸ்மேட். டேய் அதெல்லாம் இல்ல, ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ணிட்டான். அப்படியா? ஸ்கூல் பண்ணுவா? டேய் உண்மையாடா? எஸ் எஸ். அடப்பாவி. டேய் நைட்டு ட்ரீட் வைக்கிற. டேய் நைட் எதுக்குடா? இப்பயே வைக்கிறேன். பாக்கி ஒரு 5 டீ போடு. டீயா? கொன்றும் ராஸ்கல். ஒழுங்கா பீர் வாங்கி கொடுக்குற. மாப்பிள நானும் அதான்டா நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி? சுரேஷ் வகையா மாட்டல. இன்னைக்கு பட்டியை கழுவி அனுப்ப வேண்டியதுதான். இவன் ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கானே, என்னடா பண்ணலாம்? ஹலோ. வெயிட் பண்ணு, 10 நிமிஷம். போறப்போ மாத்திட்டு போயிடலாம், சரியா? என்ன சொல்ல போறாங்களோ? ஏண்டா இந்த விஜய் பின்னாடியே தான் வந்தேன். எங்கடா போனேன்? ஒருவேளை பின்னாடி போயிட்டானோ? அவன் எப்பவுமே அப்படிதானடா. கொடுமை. ஹாய்டா. வாடா. ஏய் வாடா. ஏன்டா எவ்வளோ late? நேரம் நாங்களும் வாயை பார்த்துட்டே உட்காந்துருக்குது. ஏன்டா நீங்க ஏதாவது சாப்பிட வேண்டியதுதானே? டேய் சாப்பிட்றேன். சேர்ந்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். நாம எப்படா தனியா சாப்பிட்டுருக்கோம்? சொல்லுங்கடா. சொல்லு ஏதாவது. சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. ஏய் இங்க வாப்பா. என்ன சாப்பிடலாம்? பேரு? பீரே சொல்றா. பீரு. எனக்கு என்ன வேணும்? எங்க ஒரு சின்ன பையன் தான். அது நான் தான் பாஸ். ஓ சாரிண்ணே. பேரு? மாறி. மாறி. அண்ணே 1 2 3 4 5 ஒரு பீர்ண்ணே. நான் பாஸ், நீங்க 5 பேர் இருக்கீங்க, ஒரு பீர் ஆர்டர் பண்றீங்க. ஒரு பீர்ண்ணே, மீதி எல்லாருக்கும் சைட் டிஷ். எனக்கு ஒரு சவனா பேர். நான் சாப்பிட்றதுக்கு 5 பேர் வந்துட்டாங்க. அவனுக்கு நம்மளை பத்தி தெரியல. அதான். ஆமா நீ கூடயே தானே வந்த, திடீர்னு எங்க போய் தொலைஞ்ச? இவன் எங்கடா போயிருக்க போறான்? ஏதாவது சார் ஆயிருக்கும், கோட்டிங் கொடுக்க போயிருப்பேன். டேய் இதெல்லாம் எப்படா உங்களுக்கு தெரியும்? ஆமா இப்பதான் நாங்க எல்லாரும் உங்க கூட பழகுறோம். போட்டணும் தானே 7up. நீங்க பீர் குடிக்க மாட்டீங்களா? எனக்கு தோணுனப்ப குடிப்பா. போயா. Cheers. எல்லாத்துக்கும் cheers. ஆ. ஏய் குர்ரா. டேய் மாறினே. இவன் என்னடா என்ன போலவே சின்ன பையன் மாதிரியே இருக்கேன். சொல்லுங்க பாஸ். இன்னும் ஒரு பேர். ஏய் பிஸ் போயிட்டு வந்தா. டேய் பார்த்து பத்திரமா போடா. ஏய் நாங்கெல்லாம் பார்த்து தான்டா போவோம். சும்மா ஏய், பார்த்து வர மாட்டேப்பா. ஏய் என்னடா? நீ மேல வந்து மோதிட்டு என்ன பார்த்து போட. ஏய், ஏய் கையெடுமா. டேய் சிவா, நீயாடா? எப்படிடா இருக்க? இது என் கிளைண்ட்ரா. கிளைண்டா இருந்தா எங்களுக்கு என்னண்ணா? யாருண்ணே இவன்? டேய், இவன் என் கிளைண்ட்னு சொல்றேன்ல. கிளைண்ட்டுடா. டேய், லவ் பஞ்சாயத்துடா. நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ், அதான் இன்னைக்கு ட்ரீட். லவ் பஞ்சாயத்து, ரெஜிஸ்டர் மேரேஜ்,
இன்னும் இந்த பொழப்ப விடவே இல்ல. பொழப்படா இது ஏன்டா விடணும் நானு? அப்ப நீ வக்கீலா வேலை பார்க்கலையா? டேய், நான் வக்கீலா வேலை பார்க்கறது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுதா? இவ்வளவு நாளா இதை தான்டா பார்த்துட்டு இருக்கேன். சார் வெளியே வெயிட் பண்றேன், வாங்க. உன் கிளைண்ட கூப்பிடுறேன் போ. ஹேய் டேய், சாரி எனக்கு டியூட். முக்கியமான வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கறேன் ப்ளீஸ். வரேன்டா, பணச்சிக்காதீங்கடா. டேய் அவங்கிட்ட போய் சாரி கேட்டு வர. சரி அதை விடு, உனக்கு என்ன பசிக்குது அவ்வளவுதானே? வா சாப்பிட்டு போவோம் வா. என்னடா கல்லெல்லாம் அமர்த்தி போட்டிருக்காங்க. காலை வணக்கம் ஐயா. சேர்லாம் அடுக்கி வச்சிருந்தாப்ல போயிருவோமா? அதானே. யார் பாது கடையில ஏய், கஸ்டமர் வந்து இம்பட் நேரம் ஆச்சு, யாரும் கண்டுக்க மாட்டியா? அதானே ஆ வந்துட்டாங்க. டேய் முதலாளி. கடை அடிச்சாச்சுன்னு சொல்லி வெளியே அனுப்புடா. சரி முதலாளி. நான் மணி என்னண்ணா? ஏன் உங்க கடையில வாட்ச் இல்லையா? 5 பேர் இருக்கீங்களே, சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு 11 உனக்கு 7 ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை பண்ணாதீங்கண்ணா, இடத்த காலி பண்ணுங்க. என்னப்பா? அதான் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. யாரு? நாங்க இடத்த காலி பண்ணோம். ஆமா. டேய் நம்மள இடத்த காலி பண்ண சொல்றாங்க. காலி பண்ணிடுவோம். இருங்கடா, உங்களுக்கு என்னதானே வேணும்? பிரியாணி வேணும். ஏம்பா இந்த நேரத்துல எப்படிப்பா பிரியாணி கிடைக்கும்? உன் கடை பையன் மட்டும் நாங்க யாரும் தெரியாம வந்ததும் வெளியே போக சொல்றியா? டேய் இருக்கிற மாவுல தோசை ஊத்தி எடுத்துட்டு வா போ. சரி முதலாளி. எங்களுக்கு தோசை எல்லாம் வேணாம், பிரியாணி தான் வேணும். உள்ள வரும்போது போர்டெல்லாம் பாக்கலையா? இது வெஜ் ஹோட்டல்ப்பா, இங்க நான் வெஜ் எல்லாம் கிடைக்காது. அப்ப வெஜ் பிரியாணி கொடு. வெஜ் பிரியாணி அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஏன்டா அப்படி ரகல பண்றீங்க? உங்களுக்கு பிரியாணி தானே, சத்தப்படாத உட்காருங்க, நானே வாங்கிட்டு சொல்றேன். ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? அப்படி வா வழிக்கு. டேய் முதலாளி. இங்க வாடா, சொல்லுங்க முதலாளி. ஒரு 5 பிளேட் பிரியாணி வாங்கி வந்து குடுறா. போடா சீக்கிரமா வா. இப்படி ஊருக்கு 4 பேர் இருந்தா கடை விளங்கிடும். இந்தாங்க. இப்ப எப்படி வந்துச்சு? போய் தண்ணி கொண்டு வா 5 கிளாஸ். மாப்ள கடிச்ச லாபத்தெல்லாம் எப்படி தர்றானுங்க பாரு. டேய் வாடா போலாம். சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கப்பா. அதான் நீ கொடுத்துட்டல. நான் கொடுத்துட்டேனா? நல்லா இருப்பியா? எனக்கே பட்டிய போட்டு போறானுங்க. டேய் சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கடா. என்ன டைம், என்ன சத்தா, என்னடா பண்றீங்க? சாப்பிட வந்து சார், சாப்பிட்டு கிளம்பு. சார் சாப்பிட்டு காசு கொடுக்காம போறானுங்க சார். அது சாப்பிட்டு காசு கொடுக்காம ஆமா சார். சார் போய் சொல்றாரு சார், காசு கொடுத்தாச்சு. காசே கொடுக்கல சார். இங்க பார், சின்ன பையன் போய் சொல்ல இவன சின்ன பையன் 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டா சார். கேளுங்க சார். என்னது தம்பி, என்ன சாப்பிட்ட நீ? அங்கிள் ஓனர் கடை மட்டன் பிரியாணி. என்னது கோனார் கடை மட்டன் பிரியாணி? அத்தை வாங்கிட்டு வந்து ஏன்டா வெஜிடேரியன் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க? இல்ல ரொம்ப பசிச்சது. சரி நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க சார் காசு இரியா, நான் பேசிட்டேன்ல. அவரே போய் சொல்றாரு. டேய் காசு கொடுப்பாங்கடா. உட்கார சார். காசு வாங்கி கொடுங்க சார். வண்டி போட்டீங்க. பை அங்கிள். என்ன மேட்டர்? வா சார் இது ரொம்ப பெரிய பில்லு சார். என்ன பெரிய பில்ல? அவனுங்களே சின்ன பசங்க கோனார் கடை பிரியாணி வாங்கினு ஹோட்டலுக்கு வந்தானுங்க. அவனுங்களை சாப்பிட விட்டதே தப்பு, இதுல காசு வர கேக்குற? சார் நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தது சார். என்னது? நீ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தியா? ஆமா சார். இந்த முத்து கற்பனையை ஏமாத்திட்டு போயிட்டானுங்களா? இப்ப என்ன அவனுங்க எங்க போயிட போறானுங்க? ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டு முட்டி தட்டிட்டா போச்சு. ஆமா நாங்க 4 பேர் ரவுண்ட்ஸ் போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கிறோம். சாப்பிட என்ன இருக்கு? முதலாளி கோனார் கடை பிரியாணி வாங்கிட்டு கோனார் கடை பிரியாணியா? நைட் எடுத்து பீரோ கோனார் கடை பிரியாணி வசம் போக மாட்டேதே. எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே இருந்து பேசுவோம். இங்கே உட்காந்து பேசலாமா? உட்காந்து. பேர் கேட்டீங்களா? இந்தாங்க. ஏய் கார்லாம் ஓட்டுவீங்களா? லைசென்ஸ் வச்சிருக்கேன். ஐடி கார்டுங்க. ஐடி கார்டா? ஏய் இது உன் தங்கச்சியா? நான் தான் அது. வா செம்மையா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. உங்க பேர் அருணா? அருணாங்க. அருணா? அதான் அருணாவான்னு கேட்டேன். இது உங்க மொபைல் நம்பர் தானே? இல்ல அப்பா நம்பர். பட் இது கால் பண்ணலாம்ல? ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்போ நான் எப்படி உங்க கூட பேசுறது? நீங்க வேணா நைட்டு மிஸ் கால் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். அது போதும். அப்போ இதை நான் வச்சுக்குவா? ஸ்கூல் போக வேண்டாமா?
நம்ம கிட்டயும் ஐடி கார்டு கேட்பாளோ? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ம்? கேளுங்க. நீங்க பார்க்க ஸ்கூல் பையன் மாதிரி இருந்தாலும் ஸ்கூல் பையன் இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டாங்களே. நான் ஒன்னும் நம்பல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலையே. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க, அப்ப நம்புவாங்கல்ல. நான் தான் நம்புறேன்ல. அப்போ ஓகே. அங்கிள் அழகா இருக்கீங்க, கொஞ்சம் சாவி தரீங்களா? இந்த சைக்கிள் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. என்னடா சொல்ற? எடுத்துடா. பாய் அங்கிள். பார்த்ததுமே ஃப்ரெண்டை கட்டி விட்டுறாங்கன்னு சினிமாவில் சொல்கிறது சரியாக தான் இருக்கு. இறங்கு. அண்ணா 2 கார்னர் சீட் தானே? ஆமாம், கார்னர் சீட். சரிண்ணா. எப்படி ஆரம்பிக்கிறது? சரி, மெதுவா ஆரம்பிப்போம். இப்போ நான் கூட வந்தது இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை. அப்புறம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்குலாம் மட்டும் அந்த ஆசை இல்லையாக்கும். நான் அப்படி சொல்லலப்பா. எங்க குடும்பம் ஒன்றும் அவ்வளோ வசதியான குடும்பம் இல்லை. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். அம்மா அப்பா வேற வயசானவங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான். பொண்ணை பெற்ற எல்லா அப்பா அம்மாவுக்கும் இதே கவலை தான். சரி, அதுக்கு என்ன இப்போ? நீ இப்படி ஊர் சுத்திட்டு இருந்தேன்னா எங்க வீட்டில் உன்னை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? இந்த வருஷத்தோட எனக்கு படிப்பு வேற முடியுது. அப்புறம் யாரையாவது பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. முதல்ல வேலைக்கு போ. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்றேன். ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். சீக்கிரமா ஒரு வேலைக்கு போயிடுவேன். இப்போ அதை பத்தி பேசுற நேரமா? வேலைக்கு போகணுமா? வேலைக்கு முதல்ல அந்த பயலுகளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, அதான் உனக்கு நல்லது. நான் எப்போ வேலைக்கு போகணும், எப்போ அவங்களோட சுற்றணும்னு எனக்கு தெரியும். சும்மா அட்வைஸ்லாம் பண்ணாத. நான் எங்கள் வீட்டில் சொல்கிறதே கேட்க மாட்டேன். பெருசாக வந்துட்டா அட்வைஸ் பண்ணுறதுக்கு. சே, இவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. வழியாத கேவலமா இருக்கு. ஹாய், இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு விஜி. ஒன்னு அண்ணன் கூப்பிட்டு அந்த பொண்ணை தள்ளிட்டு போயிட்டானா? இவரை பார்க்க தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமா, போலாம் வாடி. உட்காருங்க. அப்புறம் இவங்க இலக்கியா, என் ஃப்ரெண்டு, காலேஜ் மேட். ஓ ஹாய். வணக்கம். அவ எப்பவுமே அப்படிதான். அவளை என்னாலயே புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல, நானும் என் ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கேன். யாரு? டேய் சிவா, வாடா. டேய், உன் வேலையை பாரு. ஒரு நிமிஷங்க. டேய் சிவா, வாடா. டேய் கூப்பிடல, வாடா. டேய் வாடா. வா. சூப்பரா இருக்கு. இவன் தான் ஓகே, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓ சிவா. ஹாய். டேய், நீ பேசுனாங்க. டேய் இருடா, பேசிட்டு வாடா. இந்த பொண்ணுகிட்ட ஏமாந்துருப்பானோ? உங்க ஃப்ரெண்டுக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காதா? அது வந்து சரி, அப்படியே ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்திருந்தாலும் எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி நினைக்கிறது. அவன் எப்போவுமே அப்படித்தான். அவனை விடுங்க, நம்ம பேசலாம். இவன் வேற. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. இலக்கியா, என்ன பண்ற? வா. விஜி, அப்புறமா பார்க்கலாம். பிரியா, பிரியா. என்ன பிரியா? ஓகே, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். வாடி. சீக்கிரம் வண்டி எடு. நிறைய பேசலாம்னு நினைச்சா ஆனா பேச முடியல. என்னடா அப்படி பண்ணிட்ட? அப்புறம் நீ சொல்ல விடுறத உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இருக்கும் மாப்பிள்ள, இலக்கியா செமையா இருக்கல்ல? எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்க. உனக்கு போரே அடிக்காதடா? கடுப்பேத்திக்கிட்ட. சரி சரி, நம்ம பசங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. இந்தா வந்துருச்சுல. ரஞ்சித் எங்கடா இருக்க? நான் பார்ல இருக்கேன்டா. அவனுங்க எங்க? தெரிலடா, நான் மட்டும்தான்டா இருக்கேன். சரி, அவனுங்களை அங்கே வர சொல்லு, நாங்களும் பார்க்க வந்துடுறோம். தாங்கண்ணா.
நான் மாதிரி கேட்காமக்கெல்லாம் ஒம்பாட்டை கொண்டு வந்து வைக்கிற. ஒரே நேரத்தில் 5 பீர் வாங்கி குடிக்க மாட்டீங்க, ஒரு பீர் வாங்கி 5 பேர் குடிப்பீங்க. ஏன்னு சொல்லு. ஏன்னா உங்களுக்கு போதை முக்கியம் இல்லைம்பீங்க, டைம் பாஸ் தான் முக்கியம்னு சொல்லுவீங்க. இது என் தேவையா பஸ்? அதான் ஒரு பீரை கொண்டு வந்து வச்சிட்டேன். ஏய் பயங்கர உசாரியா நீ. கஸ்டமர் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏய் அவன் என்ன டென்ஷன்ல இருக்கான்னு தெரியாம வசனம் பேசுறான். போடா போய் ஆளுக்கு ஒரு பீரா மொத்தமா 4 பீர் எடுத்துட்டு வா போ. மாதிரி நீ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன், நீ போய் 3 பீர் எடுத்துட்டு வா போதும். எனக்கு ஒரு 7 அப். ஆமா இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? இந்த பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டாளுங்க. எப்ப பாரு வேலைக்கு போன்னு டார்ச்சர் பண்றாளுங்க. பொண்ணுங்கனாலே பிரச்சனை தான் மாப்ள. இவன் ஒருத்தன் அவனே ஏதோ குழப்பத்தில் இருக்கான். அது என்னன்னு கேட்காம அவனை போய் டென்ஷன் ஏத்துற. சாமியார் மாதிரி பேசாரா? யாரு? நான் சாமியாரா? நீங்களே கற்றுக் கொடுங்க சார். இந்தாங்கண்ணா. இவன் கூட ஒரு ஸ்கூல் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்கூல் பையன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். டேய் என்றும் மார்க்கண்டேன்டா, அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் மாப்ள. கரெக்டாக சொன்ன மாப்ள. இன்னைக்கு பிரியாவை பார்க்க நானே ஒன்று போயிருந்தோம். அங்கே பிரியா கூட ஒரு பொண்ணு வந்தா பாரு, அவ சிவாவையே பயங்கரமாக பார்க்குறா. ஆனால் இவன் எப்பயும் போல அந்த பொண்ணையும் அவாய்ட் பண்ணுறான். ஏன்டா தானா வந்தால் ஏற்றுக்க வேண்டியதானே? டேய் இல்லைன்னா ஆள் யாருன்னு சொல்கிறா, இவனா ஏற்றுக்குவான்ல. மாப்ள ரொம்ப நன்றிடா. சாப்பிடு. அட போங்கடா, எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க. அட என்னடா. சேஸ்டா. டேய் ஆளுக்கு உங்க பேர்களை கூட்டிட்டு தனியா மறைஞ்சு சுத்துறீங்களே, இது ஏன்? எல்லாம் உனக்கு பயந்துக்கிட்டுதான். ஏய் அவன் உங்க ஃபிகருங்களை கூட்டிட்டு வாங்கடா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டாப் அடிக்கலாம். தனித்தனியா போகணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆமாண்டா அப்படிதான் செய்யுங்கடா. நம்ம கூட பழகினாதான் பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியும். நம்ம யாருன்னு தெரியும். நம்மளை பிரிக்கிற வேலையும் செய்ய மாட்டாளுங்க. ஏற்கனவே நாம டாப் அடிக்கிறதுக்கு இந்த ஊரே சேர்ந்து காரி துப்பு தான். இதுல இந்த பொண்ணுங்களையும் சேர்த்துட்டு சுத்தணும்னு வச்சுக்குவேன், நல்லா மணக்கும். பேசாம ஒண்ணு பண்ணுங்கடா, அவன் ஆளை கூட்டிட்டு அவுட்டிங் போயிடுங்க. அவுட்டிங்கா? இங்காரு யாரெல்லாம் கூட்டு நான் அவுட்டிங் பண்ணேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் ஜெயிலில் போய் கம்பியை கவுண்டிங் பண்ண வேண்டியதான். அவ அப்ப போலீஸ். இருங்கடா, பொண்ணுங்களால வர முடியுமா முடியாத நாம ஏன்டா முடிவு பண்ணோம்? பேசாம பொண்ணுங்கள்ட்டே கட்டுருவோம். டேய் அவுட்டிங் போறத பத்தி அவங்க ஆளுகிட்ட சொல்லிருங்கடா. சொல்லிடுவோம். டேய் மாப்ள, நீங்களாம் மேலே போங்க, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ பிரியா, நாங்கெல்லாம் அவுட்டிங் போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீயும் வரியா? டேய் என்னடா இங்க படுத்துருக்க? இன்னும் உள்ள படையில மாடிக்கு வா. நீ போ, நான் வரேன் போ. ஆளையும் சைஸையும் நீயும் வந்தீனா வந்தா நல்லா இருக்கும். வராம மட்டும் இருந்தாது பிரியா. நீ வந்தீன்னு வச்சுக்கேன். வந்தா நல்லா இருக்கும். பார்க்கணும்னு சொன்னா நம்மளாம் டூர் போலாம் பிரியா. இல்லைங்க பிரியா, என் நம்பு, நான் ஒன்றை மட்டும் தான் லவ் பண்றேன். ஏண்டா விஜய் தான் எப்பவும் பொண்ணுங்க கூட பேசிட்டு இருப்பேன். ஓகே, நீ யாரு கூட சாட்டிங் பண்ணிட்டு இருக்க? நாங்களா சாட் பண்ண கூடாதா? எங்க இருக்கும்? ஐயோ, டேய் யாரா அவன் ஏன் ஜட்டியை போட்டு போறது? ஏய் ஜட்டியே போடலடா. நல்லா தெரியுது, போடா. ஏய் இவன் கிடக்குறான், வாடா. டேய் ஏன் வண்டி எங்கடா எடுத்துட்டு போறீங்க? டேய் இருடா. டேய் இந்த வரேன்டா. சீக்கிரம் போடா, போயிட்டு போடு. டேய் நில்றா. எங்க தான போறீங்க சொல்லிட்டு போங்கடா. டேய் உட்கார்றா. டேய் இவன் ஒருத்தன். டேய் நானும் வரேன். சீக்கிரம் போடா நீ. டேய் எங்க தான்டா போறீங்க? ரெண்டு பேருமே சைலண்டா வாங்கடா. நானே 2 நாளா காவியா பார்க்க முடியலன்னு டென்ஷன்ல இருக்கேன். உங்க 2 பேருக்கு என்ன எகத்தாளமா போச்சுல? நீ காவியாவை பாப்பியோ அங்க ஆயாவை பாப்பியோ,
எனக்கு ஏதாவது உசார் பண்ணி கூடண்டா. டேய் மாமா வேலையை பார்த்துட்டு இருக்கேன். டேய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாவது உசார் பண்ணி கூடண்டா. அப்படி யாராவது கிடைச்சா நான் விடுவேனாடா. டேய் யாரா இவங்க? தெரியலடா. நம்மள மாதிரி ட்ரிபிள்ஸ் போறீங்க. நல்லதா போச்சு. டேய் அவளை சேவ் பண்றா. போடா போடா மாப்ள சீக்கிரம் போடா. ஏய் போட்டனா பரல டிவேமோ போடா. அவளை முந்தி போடா. மூஞ்சில பாரு. டேய் ப்ரோ அவளை சேவ் பண்றா. டேய் வரடா வரடா. ஏய் டைம் போடா. போலீஸ் வந்துடா டேய். டேய் டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. போலீஸா? ஏய் போலீஸ் ஃபாலோ பண்ணுது ரைட்ல போய். டேய் அவங்க அங்க போறாங்க. நீ போடா. டேய் நம்ம தான் போலீஸ் ஃபாலோ பண்ணுது. நீ போடா. சார் நில்லுங்க சார், லெஃப்ட்ல போங்க சார். சார் இனி நினைக்கிறேன் சார், போங்க சார். டேய் நில்லுடா. டேய் பாக்கி டீ கடி போடா. சார் திரும்ப சார் நிறுத்துடா. இல்ல சார். பாக்கி எங்களை கேட்டா இல்லைன்று. இல்லவே இல்லைன்று. டேய் யாரா வந்து கேப்பா? எங்கடா அங்க வரீங்க? கேட்கும்போது தெரியும் யாருன்னு. இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சார் வாங்க சார். டீயா காவியா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணா. இப்ப 3 பேர் வந்தானுங்களே, அவனுக்கு எங்க? 3 பேர் யாரும் வரல சார். காப்பியில் சக்கரை அதிகமாக நல்லா போட்டு தரேன் சார். உள்ளதான் சார் இருக்கானுங்க. ஒன்னு போட்டா தான் உண்மை வரும். யோ போயா உள்ள. ஏய் வெளிய வாடா. சார் வர சார். சார் உள்ள வெளிய அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சார் பெயிண்டிங் வாங்க. எந்த பெயிண்டிங் வருங்க? ஏய் வர ராஸ்கல் நல்ல சொல்ல நீ. சும்மா பாடுங்க சார். ட்ரிபிள்ஸ் போறலாம் பெரிய குத்தமா உங்க ஊர்ல. என்னது? நீங்க ட்ரிபிள்ஸ் போனது தான் சீரியஸா நான் சேஸ் பண்ண வந்தேனா? டேய் 5 லட்சம் ரூபாய் எங்கடா? 5 லட்சமா? 5 லட்சமா? சார் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன திருட்டு பை மாதிரியா தெரியுது? we are all educated, you know that? you are educated. Yeah. அடிங்க. எங்கடா 5 லட்சம்? சொல்லிடுறேன் சார். மிஸ்டர் பாக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் சார். மை பாஸ் பாக்கி. எனக்கு சம்மந்தம் இல்லை சார். நான் சொல்றேன் நீ நர்ற. அடுத்து வந்துருக்கு சார். சார் மூடிட்டு வந்துடுறேன் சார். சார் ஓனர் திட்டுவார் சார். அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாரா? ஸ்டேஷன்ல பார்த்துக்கலாம். ஹலோ சொல்றா மாப்ள. டேய் மாப்ள நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா. என்னாச்சுடா? போலீஸ் பாக்கி நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? நேர்ல வா சொல்றேன். சரி நீங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, நான் வக்கீல கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேடா. ஆளும் மண்டையும் பாரு. என்னடா தப்பிக்கலாம்னு பாக்குறியா? சேஸ்லயே இப்பதான் பாக்குறேன். சினிமால தான் பாத்துருக்கேன். அதெல்லாம் ஐயா கிட்ட சொல்லிக்கலாம் வா. திருட்டு ராஸ்கல் உட்காரா. வந்து என்கிட்ட பேசினேன் அப்படியா? ஏன் பார்க்கணும்ல? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. அந்த 5 லட்சம் ரூபாய் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? 5க்கும் 10க்கும் டீ ஆத்திட்டு இருக்கேன் சார். என் வாழ்க்கையில மொத்தமா 5 லட்சம் ரூபாய் பார்த்ததா இல்லைங்க. அந்த பையனுக்கு தான் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு போனானுங்களே. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கய்யா. வேணும்னே என்னை கோத்து விட்டுருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்தது என் மோளா தெரிஞ்சா என் வேலையே போயிடுங்க. ஓ நீ ஸ்டேஷனுக்கு வந்தது தெரிஞ்சா வேலை போயிடுமா? அப்ப அந்த டீ கடை என்ன உங்க ஆபீஸா? ஆபீஸ்லாம் ஒண்ணும் இல்லையா. ஐயா இவன் ஜாதகமே இதுல இருக்குங்க. உன் ஜாதகம் இதுல தான் இருக்கா? ஐயா இது ஜாதகம் இல்லையா, அவனை செஞ்ச பாதகையா. டேய் இது என்ன உங்க கோட் வேர்ட்ஸாடா? மொத்தமும் கடன். அது கடன் தெரியாம இருக்கு அப்படி எழுதி வச்சிருக்காங்க. ஐயா அவங்க படிச்சவங்கன்றதை இதுல தான் ஐயா காட்டுறாங்க. டேய் என்னடா உள்ள அடி வெளுக்குறாங்க போல. தேவலாம் மாட்டி விட்டமேடா. உண்மையை சொல்றானா? சார் திருமலை ஸ்டேஷன்ல பேசுறேன் சார். பேங்க்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் திருநெல்வேலியில புடிச்சாச்சு சார். விசாரிச்சிட்டு இருக்கேன் சார். ஓவர். சம்மந்தம் இல்லாம அனுப்பிச்சிட்டு வந்துட்டோமே, சமாளிப்போம். யோ கான்ஸ்டபிள் ஐயா ஒரு 3 டீ எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. டீ சாப்பிட்டு போ. 3 டீ உனக்கு தான். அத்த டிப்பு பர்ஃபெக்ட்டா முடிப்போம். கூட்டிட்டு போய். ஏய் வா. எப்படி மிஸ் ஆச்சு? டேய் என்னாச்சு பாஸ்? என்னைய மட்டும் நேக்கா கோத்துட்டு போயிட்டீங்களா? யோ வக்கீல வர சொல்லிருக்கியா? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. வக்கீலா? அவங்களே விட்டாங்க. எதுக்குடா வக்கீல? அவங்களே விட்டாங்க. யாரை கேட்டு விட்டாங்க? மறுபடியும் கோத்துலான்னு பாக்குறீங்க? இல்ல பாஸ் கொன்றுவேன். அத வர வக்கீல கூட்டி வந்தாங்க சார். என்னப்பா இங்க லைட்டா போண்டா. இல்லப்பா வீங்கனமா இருப்பா. ஓகே இவனே கவலைப்படாத. வக்கீல் வந்துட்டாரு. அண்ணே சாரிண்ணே வக்கீல கூட்டி வர லேட் ஆயிடுச்சு. வக்கீல்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டி வந்திருக்காரு. சார் கோர்ட்ல இருக்காருங்க. டேய் அதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கறேங்க. அண்ணே நான் மட்டும் அங்க இருந்திருந்தா உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் வர விட்டுருப்பேனா? எல்லாம் இவனால. அண்ணே டென்ஷன் ஆகாதே. நம்ம பையனே. வாணே கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க பாஸ். உடம்புக்கு ஆகாதுல. நீ கடை பக்கம் ஏய் பைக்குடா. தம்பி
பாக்கியநாதன் பேசாம டீ ஆத்திட்டு இருந்த பைய இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை போலீஸ்ல மாட்டி விட்டாங்கப்பா. இவனெல்லாம் மோசமான பையலு. நீ அவனை கூட சேராத, இதுல மாட்டி விட்டுருவாங்க. அண்ணே என் மாப்பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும் சரியா? நீ போட்டு கொடுக்காம பொறுப்பா உன் வேலையை மட்டும் பாரு. நீ எப்படி சொல்றீங்கடா? நீ எப்படி சொல்ற? எடுத்து உள்ள வையா. டேய் அவரு சொன்னதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டுக்கிறீங்க? அவர் சொன்னதுக்கா இல்லடா, எல்லாம் இவனால தான். டேய் நான் ஒன்றும் பண்ணலடா. பிரியா யாரும் உங்க எல்லாருக்கும் தெரியுமாடா? தெரியும். அவன் என் கூட பேசுறது உங்களுக்கு தெரியும்ல? எனக்கே தெரியாம அவன் நம்பர் எடுத்து பேசிருக்கான்டா. இது எப்படா நடந்துச்சு? எல்லாம் பார்ல தான். நம்மளாம் ஃப்ரெண்டுன்னு கூட தெரியாம இவன் அவள்கிட்ட ஃபோன் கேட்டுக்கான்டா. அவளும் என்ன வாங்கி தர சொல்றா. டேய் எங்கடா ஃபோன் கேட்ட? எங்கடா அவள்கிட்ட ஃபோன் கேட்ட? நம்பலாம் பாறா. இவ்வளவு நாளா உங்களை ஒத்துமையா தான்டா பார்த்தேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்காக வாட அடிச்சுக்கிறீங்க. எவன் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. நான் கடையை சாத்தணும். டேய் நீ போடா, நீ உள்ள போய் உன் வேலையை பாரு, நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தாவா வீட்டில் சைஸில் இருந்துக்கிட்டு. டேய் இப்போ என்னடா உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே? மன்னிச்சிடா. எப்படா மன்னிக்கிறது? என்னோட டிரைவர் உஷார் பண்றவங்கள சாதாரணமா தெரியுதா? ஏய் நாம எப்படா உஷார் பண்ணோம்? சொல்றா அவன்கிட்ட. இன்னும் நாம நீ என்னையும் சேர்த்துக்கிற? நீ தானே பண்ண படா. சரி விர்ரா, கல்யாணமா பண்ணிட்டான், பேசிட்டு தானே இருக்கான். வாழை இவன் உஷார் பண்ணா விட்டுருவியா? டேய் இப்போ என்னடா பிரச்சனை? நாளைக்கு அந்த பொண்ணை வர சொல்லுங்க, பேசிக்கலாம். இப்ப என்ன நடந்துருச்சு? நீ இவ்வளவு சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? அது இருக்கட்டும், இவங்க எதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்திருக்காங்க? எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணாம தான் நாங்க அப்படி உட்கார்ந்திருக்கோமா? இவன் யாருன்னு தெரியுதா? யார் இவரு? உன் சித்தப்பாவா? உனக்கு ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லி மொபைல் வாங்கிட்டு சொன்னீங்க, அவர் தான் இவரு. என்கிட்டயும் பெஸ்ட், ஒரே நேரத்தில் அவங்ககிட்டயும் பெஸ்ட்ல. விஜி இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? டேய் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்றேன், நடந்தது பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னதான் இருந்தாலும் சரண் பண்ணது தப்பு. தப்புன்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? இப்போ என்னடா அவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்டா ஓகே தானடா? டேய் அவன்கிட்ட மன்னிப்பு கேள்றா. மன்னிப்பா? நல்லா இருக்குடா. மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் என்னடா பண்ணிட்டேன்? அவ ரிப்ளை பண்ணாம இருந்தா நான் ஏன்டா பேச போறேன்? தப்பு அந்த பொண்ணு மேல இருக்கு. வேணும்னா அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றா. அவர் ரிப்ளை பண்ண நீ என்ன மெசேஜ் பண்ண? டேய் நான் ரிப்ளை பண்ண தப்பு, அவர் ரிப்ளை பண்ண தப்பு தான். இவனமோ பெரிய உத்தமி மாதிரி எங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுற மாதிரி இன்னும் எத்தனை பேர்கிட்ட பேசுறாளோ? ஏய் இப்போ என்ன நீ என்ன அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்றியா? அதுல என்ன சந்தேகம்? விடுமா. டேய் என்னடா அப்படி? டேய் உட்கார நீ. டேய் நீ போய் அங்க உட்கார. உட்கார லைன்ல கிராஸ் பண்ணி உட்கார. நீ உட்கார. நீ விடு பிரியா, சும்மா தேவையில்லாம சண்டை போட்டு பண்ணுங்க. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். நீ விஜய் லவ் பண்றியா சரணை லவ் பண்றியா? இங்க பாருங்க, ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி பேரு கிடைக்க கூடாதோ அந்த பேரு இவங்க ரெண்டு பேரால கிடைச்சிருச்சு. அதனால எனக்கு இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம். அப்போ நான் வேணா இல்லடா, நான் வேணா அவங்களுக்கு பதிலா மன்னிப்பு கேட்கவான்னு கேட்டுங்க. இனிமே உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். பாடி ஹே பாடி. இவ பாட்டுக்கு போறா. இனிமே இவனை எப்படி பார்க்கறது? சூப்பர்ரா. உட்கார்றா. இங்க நின்னுட்டு இருந்தாங்கல்ல. இப்பதான் போறாங்க. ஆமா மச்சான். சிவா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்க. அது இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்கடா. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வா. இங்க இல்லம்மா, பிரியா என்ன தூது அனுப்பிச்சாளா? எங்கள வேவ் பார்க்க சொன்னாளா? மரியாதை போயிடு போமா. என்னடி இப்படி பேசுறாங்க? ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. என்னடா ஓ சரக்குல ஓட்டற சயத்துக்க ஓ காதுக்கு ஹெட்செட்ட மாட்டிக்க ஓ பைக்குக்கு கீச்சைனா என்ன ஆட்டிக்க காட்டு முயலா குதிக்கிற குதிக்கிற காய்ச்சலில் கூட சிரிக்கிற சிரிக்கிற காதலால் வந்த மிதப்புல மதக்கிற
அக்கௌண்ட்லாம் கரெக்டாக எழுது என்ன பாடா பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னரு. ஏன்டா அப்படி பண்ற? வாடா கூட்டாளி, தெரிஞ்சிட்டியோன்னு நினச்சேன். ஆடாமப்ல. டேய் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைடா. ஏய் என்னாச்சுடா? பேசாமல் உங்க கூட சேராம ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா காவியா நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஏன்? இவர் என்னோட வீட்டுக்காரு. கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. சரி விட்றா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நம்ப வச்சு கழுத்து இருப்பாளுங்க. ஏய் தைரியமாடுறா, நாங்களாம் இருக்கோம்ல. அடேங்கப்பா, நீல அவனுக்கு அட்வைஸ் பண்றியா? டே மாப்ள, நீ ஸ்கூல் படிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அருணா, அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உனக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? ஏய் என் டைவா இப்போ தான் 12ஆவதே படிக்கிறா. அவள் என்ன காலேஜ் போய் காலேஜ் 3 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அப்புறம் நான் ஏன்டா அவளை தேடி போகிறேன், அவள் தான் என்ன தேடி வருவா. நான் எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். இல்ல அருணா, நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ உன் வாயில எல்லாத்தையும் உளறிட்ட. இனிமே என் மூச்சிலே முழிக்காத. இல்ல அருணா. அருணா அருணா போகாத அருணா. அருணா பாடி சொல்றது கேளு அருணா. அருணா சாரி அருணா. அருணா அருணா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாடா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போற வரையா கடை விட்டு வெளியே போங்கடா. கடை விட்டு வெளியே போன்னு சொல்லல. இனிமே கடை பக்கம் வராதீங்க. மோச கட்ட போய் வந்துடா. வெளியே வாடா. இனிமே உனக்கு வேலை கிடையாது. முதல்ல வெளியே போடா. எந்நேரம் வெட்டி போயில வச்சு கூத்து அடிச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் கடைக்கு வர மாட்டாங்க. முதல்ல வெளியே போடா. ஏய் பாத்துறா. எங்கடா பாண்டி வரம்பா? ஆளே தானா? அவன் வரந்தான்டா சொன்னான். இவன் தான்டா விட்டுட்டு வந்துட்டான் அவனை. மாப்ள இரா பேசி அடிச்சு வந்துறேன். போய்ட்டு வாடா. டேய் இரா. டேய் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன். ஏய் சீக்கிரம் வாடா. திடீர்னு 500 ஒயின் ஷாப் மூடிட்டாங்களாண்டா. அதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் லாஸ்டா. டேய் மாப்ள, பாக்கியம் கூப்பிடுறாடா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எவ பேசுனா எனக்கு என்னடா? எனக்கே புட்டுக்குச்சு. போய் தொலை போ. என்ன தம்பி பாருக்கு புதுசா? ஆமாடா. ஆண்டியை ஃபோன் பண்ணி வர சொல்றா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நானே சொல்றேன் இருடா. டேய் செல்ல காணோம்டா. செல்ல காணோமா? பாக்கி கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு நாளையில இருந்து டாப் அடிக்க எங்கடா போறது? பக்கமா இருக்காங்க. டேபிள் க்ளீன் பண்ணாயே ஆர்டர் எடுக்க ஆளக்கணுமே. கொஞ்சம் எந்திரிச்சு நில்லு. எதுக்கு? எந்திரா. என்னவா? ஒருவேளை வயசு செக் பண்றாங்களோ? யோ வயசு 25க்கு மேல ஆச்சியா? என்னடா பண்றீங்க? ஏய் என்னையா தியேட்டர்ல செக் பண்ண மாதிரி பண்றீங்க? என்னையா வேணும்? ஏய் கேக்குறது பதில் சொல்றா. என்னடா பண்ற? ஏய் அவன்ட்ட தேடுற. என்னையா தேடுறீங்க? ஏய் உன்னதான்டா கேக்குற சொல்றா. மொபைல காணோம்டா. மொபைல் எங்க வந்து? ஏய் ஏய் டேய் என்னடா எங்கடா செக் பண்றீங்க? அவங்க மொபைலை எங்க விட்டு வந்து நம்மள செக் பண்றாங்க. ஏண்டா உங்களுக்கு எங்களை பார்த்தா திருட்டு பையல மாதிரி தெரியுதா? நாங்களே லவ் ஃபெயிலியர். ஏய் இது அடிச்சடா. அடிச்சு கொண்டு அவன. ஏய் யார் மேல கையை என்ன இங்க நிக்க? டேய் நில்றா. உள்ள போயா? சார் உள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு சார். போலீஸ் வந்து ஒரு கோட்டர் ஒரு செவனர் சொல்லுங்க சார். ஏய் ஆளு இல்ல யாருக்கு ஆர்டர் சார் எடுத்துங்க? நீங்க வெயிட் பண்ணுங்க சார், நான் ஆர்டர் எடுத்து வந்துறேன். ஏரியாக்குள்ள பிரச்சனை இல்ல, அது நீங்க தானே தெரியும். கடை வேலை செய்யற நடிச்சவன விட்டு போயிருமாக்க. இல்ல சார் நான் பாரதா சார். எப்ப பார்த்தாலும் பசங்களோட தொந்தரவா இருக்கு சார். நீ ஸ்டேஷன்ல வந்து பாரு. சரியா? சரி சார். ஏதாவது பிரச்சனை ஃபோன் பண்ணு. டேய் உள்ள வாங்கடா. போடா. ஆளு முடியும். அதான் வந்துட்டோம்ல, அப்புறம் நான் மேல கை வைக்கிறீங்க. வெளில வர முடியாது. என்ன லந்த கொடுத்துக்கிறியா? போலீஸ் வெச்சுக்க. போலீஸ்ங்க பயமே இல்ல. போட்டு கொடுக்குறீங்க. அதான் வந்துட்டோம்ல. எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஓய் என்ன பேச்சங்க? இதோ வரேன். என்னடா கும்பலே?
சார் வணக்கம் சார். வணக்கம் டேய் நீங்களா? நானும் உங்களை கவனிக்காம விட்டேனே. நீங்க தானே அந்த 5 லட்சம் ரூபாய் கேஸ்ல அந்த டீ கடைக்காரனை மாட்டி விட்டது. அப்புறம் அந்த ஹோட்டல்ல கூட காசு கொடுக்காம கிடக்கு சார். எந்த தப்பும் நாங்க பண்ணல சார். அந்த 5 லட்ச ரூபா திருட்டு கேஸ்ல கூட தப்பா நீங்க தான் சார் எங்களை பிடிச்சிட்டீங்க. தப்பு உங்க மேல சார். ஹோட்டல்ல நடந்த தப்பு கூட எங்க மேல இல்ல சார், கடைக்காரன் தப்பு சார். ஷாப்ல நடந்த சண்டைக்கும் நாங்க காரணம் இல்ல சார், பக்கத்து டேப்புக்காரங்க சார். இப்ப கூட தப்பு உங்க மேலதான் சார். அப்போ தப்பு எது நீங்க பண்ணவே இல்ல, நாங்க தான் தப்பு பண்ணோம். ஏண்டா டேய் வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு திரியுறீங்க. கேட்டா தப்பெல்லாம் நாங்க செய்யவே இல்ல, நீங்க தான் செஞ்சீங்கன்னு எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. கேட்டா சட்டையா சார்? வேணாம் சார். கேட்டா சட்டையா? டேய் என்னடா இது ஜோக்கி? அது என்னடா ஜட்டி தர்ற மாதிரி ஃபேண்ட் போடுறீங்க? ஃபேஷன் சார். டேய் கைட்ரா ஃபேண்ட். கலட்டினா அசிங்கமாயிரும் சார். கைட்னா அசிங்கமாயிடுமா? யாருக்கு? யாருக்கோ தானே. அப்ப கைட்ரா டேய் எங்கடா ஜட்டி? வெறும் பட்டியை மட்டும் காட்டுற. ஒன்லி பிராண்ட் பட்டி தான் சார். அடன் கொய்யால ஜட்டியே போறது இல்லப்பா, இதுல வர பிராண்ட் பட்டி. யோ எல்லாரும் உள்ள போட்டு லாக் பண்ணியா? ஐயே ஏன் ஜட்டி போடாமலேயே திரியிறானுங்க சார்? இந்த ஜட்டியை மறுபடியும் அந்த ஜட்டின்னு சொல்றியா? மாட்டவா வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். யார் இவரு? இவர் தான் பையனோட அப்பா. அந்த பசங்களோட அப்பாவா இவரு? அப்பப்பா பசங்களா அவனுங்க? ஒரு 10 நிமிஷம் பேச முடியலையா? டார்ச்சரா இருக்கியா? இங்க பார், இனிமே அவனுங்க எந்த கேஸ்லயும் மாட்டக்கூடாது, சரியா? மீறி மாட்டினானுங்க வச்சுக்கோ, என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. யோ ஏட்டு அவனுங்களை ரிலீஸ் பண்ணியா? வர சார். சரி. எல்லாம் உன்னால தான்டா. எல்லாத்துக்கும் என்ன சொல்லுங்க. இப்போ இருக்கீங்களே இந்த சொகுசான வாழ்க்கை, இது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இதுக்கு பின்னால உங்க பங்கு ஒண்ணுமே இல்லை. உழைக்காம இப்படியே வெட்டித்தனமா தெரிஞ்சிங்கடா, ஒரு நாள் உங்க சந்தோஷம், உங்க வாழ்க்கை எல்லாம் உங்களை விட்டு போயிடும். எதிர்காலத்தில் என்னப்பா பண்ண போறீங்க? பெத்தவங்களுக்காக சொல்லல, உங்களுக்காக தான் சொல்றேன். யோசிங்கப்பா, யோசிங்க. ஏண்டா நம்மளும் தான் டிகிரி முடிச்சிருக்கோம், நாம ஏன் வேலைக்கு போக கூடாது? மார்னிங் சார். குட் மார்னிங். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார், ஐ அம் ஃப்ரெஷர். யூ ஆர் ரிஜெக்டட். இன்டர்வியூக்கு டீசெண்டா வரணும்னு தெரியாதா? இதுக்கு மேல எப்படி சார் டீசெண்டா வருது? நான் சொல்றது காஸ்டியூமே இல்லப்பா, தாடியா. உனக்கு ஜாப் கிடையாது, நீ கிளம்பலாம். இல்லைன்ட்டாங்கடா. சரியா? என்னாச்சு? ஓகேவா? ஆமா. படிச்ச படிப்புக்கு எவன்டா வேலை கொடுக்குறாங்க? டேய் நம்ம அறிவுக்கும் திறமைக்கும் டயத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரலாம் செட் ஆகாதா மாப்ள? ஆகவே ஆகாதுடா. டேய் நாம ஏன்டா வேலைக்கு போனோம்? ஏதாவது பிசினஸ் பண்ணுவோம். டேய் பிசினஸ் பண்ணுனா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்டா. இன்வெஸ்ட்மெண்ட்னா? இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னே தெரியல. இவனெல்லாம் பார்ட்னரா வச்சோம்னா நம்ம தொழில் விளங்கிரும். முதலீடுடா. முதலீடுனா பணம்டா. டேய் அந்த பணம் இருந்தா நம்ம ஏன்டா எப்படி இருக்கோம்? நம்ம தலைவன் அப்துல் கலாம் மாதிரி ரீசார்ஜ் பண்ணி வாழ்ந்துடலாமேடா. டேய் அவர் எப்படா ரீசார்ஜ் கடையெல்லாம் வச்சிருந்தாரு? அவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி. அதான்டா இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தாரு. டேய் அது ரீசார்ஜ் இல்லடா, ரிசர்ச்டா. டேய் இதெல்லாம் காலேஜ்ல சொல்லி தரலையடா. ஆமா காலேஜ் நல்ல வாயில வந்துரும் மாத்து. சரி விடுங்கடா, டீ கடையில இருந்து பழகிட்டோம், டீ கடை வச்சிருவோம். வேலைக்கு வேலையாச்சு, பொழுதும் போகும். எதுக்குடா நம்ம இந்த ஒரு கடையில் அக்கௌண்ட் வச்சுட்டு டாப் எடுத்து தருமே, அந்த மாதிரி வேற ஒன்றா நம்ம கடையில் உட்காந்து டாப் அடிக்கிறக்கா? அந்த மனங்கட்ட போல போய் நமக்கு வேணாம்டா. டீ கடை நீ ஏன்டா சிறுசா யோசிக்கிறீங்க? ரெஸ்டாரண்ட்னு பெருசா யோசிக்கலாம்ல. அது என்னன்னு கேட்டறத வாயில அடிக்க உனே. டேய் அதெல்லாம் தெரியும்டா எனக்கு. சிங்கிற விஷயம் நல்லா தெரியும்டா.
ரெஸ்டாரண்ட் வைக்கிறோம்டா. மதிக்கணுண்டா பெஞ்சத்தோட சாவ எத்தனை பேரு பென்சு காருல போவத பாரு இஸ்திரி போட காசு இல்ல ரொம்ப ஆடு நீயோ ஹிஸ்டரி புக்குல வந்துட்டா ரொம்ப தூடு வாழ்க்கையில் எல்லாமே பட்டு தேறிடா வாழ்னா எல்லாமே ஹிட்டு தானடா மனசுல தீப்பொறி தெரிக்கணுண்டா டைமையும் டைமண்ட மதிக்கணுண்டா சில சமயம் ஆத்திரம் வரும் சிறு இதயம் கடலென எழும் நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைத்தால் லட்சியம் கைகூடும் இளரத்தம் ஓடுற வயசு இழந்தாலே திரும்ப வராது மறுநாளைக்கு உழைப்போம் என்று சூரியன் நினைக்காது முதலீடு இல்லாம முன்னேறி நண்பரே மூளையின் மூலதனம் மட்டும் போதும் நண்பரே எதிர்நீச்சல் போடாமல் எதிர்காலம் என்பது எவருக்கும் இல்லையே பெஞ்சத்தோட சாவ எத்தனை பேரு பென்சு காருல போவத பாரு இஸ்திரி போட காசு இல்ல ரொம்ப ஆடு நீயோ ஹிஸ்டரி புக்குல வந்துட்டா ரொம்ப தூடு வாழ்க்கையில் எல்லாமே பட்டு தேறிடா வாழ்னா எல்லாமே ஹிட்டு தானடா மனசுல தீப்பொறி தெரிக்கணுண்டா டைமையும் டைமண்ட மதிக்கணுண்டா அப்பாவின் அறிவுரையாவும் தப்பா தான் தலையில் ஏறும் குறிக்கோளில் குறியாயிருந்தால் குறைகள் ஓடிவிடும் உச்சமாக நினைச்ச ஊருல உச்சமாக வரணும் மாப்பிள்ள யார இறங்க பார்த்தம எல்லாம் மதிக்கணும் மனசுக்குள்ள திறமைகள் இல்லாம யாரும் இல்ல தோழனே உன்னோட பலத்தை நீ கண்டுபிடி உடனே முயற்சியை நமது மூச்சாய் நினைத்தால் உலகமும் கையிலே பெஞ்சத்தோட சாவ எத்தனை பேரு பென்சு காருல போவத பாரு இஸ்திரி போட காசு இல்ல ரொம்ப ஆடு நீயோ ஹிஸ்டரி புக்குல வந்துட்டா ரொம்ப தூடு வாழ்க்கையில் எல்லாமே பட்டு தேறிடா வாழ்னா எல்லாமே ஹிட்டு தானடா மனசுல தீப்பொறி தெரிக்கணுண்டா டைமையும் டைமண்ட மதிக்கணும் எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே ஆயிடுச்சுடா. சுரேஷ் இவரு பாக்கி நான் உள்ள கிச்சன்ல இருக்காரு அவர் வர சொல்றேன் நீ எல்லாத்தையும் கிளியர் பண்ற ஓகேடா. நான் போய் அக்கௌண்ட் செக் பண்றேன் ஓகேடா ஓகேடா சரிடா. டேய் ஏய் பாக்கி என்னடா பக்கி
ஆமா நீ எப்ப நம்ம ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்த? நம்ம ஹோட்டலா? பகல் கனவா? என்ன ஒரே பாட்டில் ஓகோன்னு வர்றதுக்கு அண்ணாமலை ரஜினிகாந்த் நினைப்போ? ஆமா, சாப்பிட உட்காந்துருக்கீங்களே, காசு வச்சிருக்கீங்களாடா? அதான் நீ இருக்கல. போமா போ போ போமாமா போப்பங்களே, ஓவரா பண்ணாலியா போ. ஏய், உங்க சவகாசமே வேணான்னு தான்டா டீ கடை வேலையை விட்டு ஹோட்டல் வேலைக்கு வந்தேன். நீயும் வந்துட்டேலாடா, எங்க போனாலும் வந்துடுறீங்களே. காலையில இருந்து உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு இடத்துல இருக்கவே மாட்டீங்களா? வாட் ப்ராப்ளம் ஃபார் யூ? நாங்க எங்க இருந்தா? இராமாப்ல, நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், கொஞ்ச நாளா எங்களே ஃபாலோ பண்ணிட்டு வர. என்னதான் விஷயம்? டேய், இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, யாரை பக்கம் வந்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க இறக்குனது போதும், மிச்சத்தை அங்க கொண்டு இறக்குங்க. கண்டுக்கவே மாட்டான். ஹலோ மிஸ்டர், ஒரு டீ. மிஸ்டர் இல்ல, மோஸ்டர், டீ மோஸ்டர். நீ ஏன் இப்ப பேசாம இருக்க? நான் எதுக்கும் பின்னாடி சுத்தி வரேன்னு உனக்கு தெரியாது? நீ பேசாம இருந்ததா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. நான் உன் கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? நீ என் கூட வாழணும்னு நினைக்கிறது உன்னோட பிரச்சனை. ஆனா எனக்கு உன் கூட வாழணும்னு தோணலையே. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, வாழணும்னு தோணுது. ஆனா நீ சொல்ல மறுக்கிற. நான் மறக்கல. நீ போய் சொல்ற. ஏன் தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க நம்மள வெறுக்கிறதோட வலி உனக்கு தெரியல. எனக்கு தெரியலையா? ஒரு பையனை ஒரு பொண்ணு போற ஒரு இடம்லாம் சுத்தி வந்தா அதுக்கு பேர் லவ்வா? உன் பின்னாடியே சுத்தி வந்ததுனால என்னையும் சராசரி பொண்ணுன்னு நினைச்சிட்டல்ல? என் பார்வையில எல்லா பொண்ணுங்களுமே சராசரியான பொண்ணுங்க தான். நீயும் சராசரியான பொண்ணு தாண்டி. இந்த பொண்ணு எல்லா பொண்ணுங்க மாதிரி இல்லடா. டேய், உன்னை தேடி அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா, அவளை போய் திட்டுற. என்னங்கடா இவதான் புரியாம பேசுறானா? எல்லாம் தெரிஞ்சு நீங்களும் இப்படி பேசுறீங்க. முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லுங்கடா. நான் இப்படிப்பட்ட பொண்ணுன்னு காட்டுடா. இவங்க தானா? வந்துட்டீங்களா சிவா?
ஏன் இப்படி பண்ண? ஒண்ணுதான் கேக்குறேன், சொல்லு. லவ் பண்ணலன்னு சொன்னா வண்டியில விழுந்து செத்துருவியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிக்கலனா பிடிக்காததுக்கு காரணம் சொல்லுங்க. What is the difference of determinant, sir? Good question. To determine yield thrust, load, and yield point are of course section. What the answer, sir? What the Super, sir. Oh, okay. 30,000, 15 to... Yes, come in. நீ கேண்டீன் டீ மாஸ்டர் தானே? Of course. உனக்கு என்ன இங்க வேலை? Sorry, madam. வெளியில போ. Vice student. போடா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். Thank you. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பாக்கி, நீங்க இவ்வளவு நேரம் உயிரோட இருப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. முட்டா பசங்களா, நீங்களே உசுரோடு இருக்கும்போது நான் என்ன சாகணும்? டீச்சர் பண்ணா செத்துருவாங்களா? ஏதோ என் தம்பி மாதிரி இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன்ல, அது என் தப்பு தான்டா. பெரிய கல்வி தந்தை டீ மாஸ்டர் தானே? போடா போடா. டீ கடை பற்றி தப்பா பேசாதீங்கடா. அங்கே இருந்தால் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, தெரியல? சரிங்க ஆஃபீஸர், நமக்கே அறிவுரை சொல்றேன் பாத்தியா? டேய் போலாம்டா. ஏய், ஏண்டி லேட்? யாரா அந்த பொண்ணு புதுசா இருக்கா? நான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் பேசிட்டு வந்துறேன், வெயிட் பண்ணுங்க. டேய் வாடா கிளாஸுக்கு போயிடலாம். டேய் இருடா, பேசிட்டு வந்துறேன். டேய் கிளாஸுக்கு போலாம்டா. இருடா. இல்ல எல்லாம் பெண்டிங்ல இவ எப்படி இங்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சொல்லுங்க தம்பி. தம்பியா? ஹலோ, தேர்ட் இயர். டேய் சுரேஷ், எல்லாரையும் வர சொல்றா. எல்லாரும் சீனியர்ஸு வாங்க, மொத்தமா வாங்க. எப்படி கரெக்ட் பண்ண பாத்தியா? தேவையா? உன்னை தம்பின்னு சொல்லிட்டால. கேட்டுச்சா? டேய் ஏன்டா அசிங்கப்படுத்துற? மானம் போகுது. இங்கே வரு, நீ ஒன்றும் பேர்லாம் சொல்ல வேணாம், நான் சொல்கிறத சொன்னால் போதும். சொல்கிறியா? சொல்றேன். டேய் பிரசாத், இங்க வாடா. இவனை பிரசாத் அண்ணான்னு சொல்லு. பிரசாத் அண்ணா. சூப்பர்மா. போ 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 போ. ராபர்ட் வா. இவன் ராபர்ட். ராபர்ட் அண்ணா சொல்லுங்க. ராபர்ட் அண்ணா. வாவ். இவன் ரஞ்சித். ரஞ்சித் அண்ணான்னு சொல்லுங்க. ரஞ்சித் அண்ணா. டேய் மாப்ள, உன்ன அண்ணான்னு சொல்றாடா. ஏய். இவன் சுரேஷ், இவன் சரண். ரெண்டு பேரும் அண்ணான்னு சொல்லுங்க. சுரேஷ் அண்ணா. சரண் அண்ணா. அட என்ன? இவன் சிவா. சிவா அண்ணான்னு சொல்லுங்க. டேய் நீ அவளை தங்கச்சின்னு கூப்பிடா. இவன் எப்படியாச்சும் அண்ணன் கூப்பிட வைக்கணும். விஜி, இவன் பேர் விஜி. விஜி என்ன கூப்பிடுங்க. விஜி அண்ணா. வெரி பேட். டேய் நில்றா. வாங்க போலாம். ஏய் கிளாஸ் மாதிரி வந்துட்டா எந்திரா. என்னடா? கிளாஸ் மாதிரி வந்துட்டு எந்திரா. உட்காருங்க. நம்ம கிளாஸ்ல எப்பறா தங்கச்சி? டேய் சும்மாடா. சிஸ். ஏமா தங்கச்சி? இங்க என்னமா பண்ற? ஏய் நீ என்ன பண்ற? நான் பண்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணு என்ன சாப்பிடுறீங்க? என் கிளாஸ்ல அமைதியா இருந்தாரு, இல்ல வெளில போ. இந்த கிளாஸ்ல இருக்கணும் தான், வெளியில இருக்கணும் தான். போலாம். வா போலாம். வாடா கேண்டீன் போலாம். வாடா. நான் வரலடா. அட வாங்க தம்பி. வாடா கேண்டீன் போலாம். அட வாங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. வாடா டேய், வாடா. ஹாய் பாக்கி. ஹாய், எப்படி இருக்க? இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். அது 20 ரூபா வச்சிரு. நீயே வச்சுக்கோ. அது ஒன்றும் இருக்காது. ஆமா, உன் கூட்டாளில எங்க? பின்னாடி பாரு. காணோம். யோ ஏன் பின்னாடி பாரியா? தாப்பாக்கி. ஏய் ஆமா, அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? ஒண்ணுமே தெரியாது பாரு. தெரியாது. உனக்கு தெரியாதுல்ல? இங்கே இருக்க எல்லாரையும் அண்ணன் சொன்ன பொண்ணு, ஒன்றை மட்டும் அண்ணன் சொல்லியே அந்த பொண்ணு யார்? நீயும் தங்கச்சின்னு சொல்ல தயங்கினல்ல, அந்த பொண்ணு. டேய் சொன்னா கேளுங்கடா, எனக்கு தெரியாதுடா. ஸ்பெஷல் டீ ரெடி. டேய் இப்ப யார் சொல்றா? யாரா அந்த பொண்ணு? டேய் நான் சொல்றேன். சிவாவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். சிவாக்கும் எனக்கும் ஸ்கூல்ல இருந்தே நட்பு இருந்துச்சு. அந்த நட்பு தான் காதல்னு அந்த வயசுல தெரியல. ஆனா அது தெரியும் போது நான் சிவா கூட இல்லை.
சின்ன வயசுல ஏற்படுற முதல் காதலை யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படிதான் என்னாலையும் சிவாவை மறக்கவே முடியல. அந்த நேரத்துல எங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால நாங்க பிரிஞ்சிட்டோம். சிவா கூட வாழறதுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணி தான் சிவாவை தேடி நான் இங்க வந்திருக்கேன். இப்படிதான் நாங்க சின்ன வயசுல இருந்தே லவ் போதும், இப்போ புரியுது, மறுபடியும் சொல்ல தேவையில்ல. இதோட நிப்பாட்டிக்க. நீங்கள் 2 பேரும் 10 வருஷமாக லவ் பண்ணீங்க அதானே? நம்மகிட்டே மறைச்சிட்டேன் பார்த்தியா? உங்கள் காதல் ஸ்கூல் படிக்கும் போதே பிரிஞ்சிருச்சு. இப்போ அதை புதுப்பிக்கிறக்கா டைரெக்டாக காலேஜில் 3rd இயர் சேர்ந்துருக்கீங்க. கரெக்டாக? உங்கள் 2 பேர் காதலை சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் எல்லாரோட பொறுப்பு. இதுக்கு யாரை பலி கொடுத்தாவது உங்கள் காதலை சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் கடமை. ஓகே? டேய், இந்த பிள்ளை போய் வீட்டில் விட்டு வாடா. அண்ணே ஒரு 5 டீ போடுங்க. பாக்கிக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போடுங்க. ஓகே ஓகே. சொந்தத்தில் பொண்ணு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படிங்களா? பொண்ணு படிப்பு முடியட்டோம்னு பார்க்குறோம். நல்லதுங்க. வாத்தியார் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். பொண்ணை நல்லா தானே வளர்த்துருப்பீங்க. பொண்ணு வந்துருச்சு போல இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம் ஆயே. ஒரு நிமிஷம் இருப்பாங்க. யாருமா அவங்க? புதுசா இருக்காங்க? ஏன்டி லேட்டு? அப்பாவை பார்க்க வந்திருக்காங்களா? என்ன பண்ற? இந்தா இந்த காப்பியை போய் எல்லாரும் கொடு. ஏன் நீ போய் கொடுக்க மாட்டியா? குர்ரி போ. ஒரு நிமிஷம் இரு. என்னென்ன பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க? பூல வச்சு விடுற. பேசிக்கிட்டே இருக்காத, போய் கொடு போ. அப்போ சொல்ல மாட்டேன். போடி. சிபா, உங்க பொண்ணை எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்குவோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கொடுமா. எடுத்துங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. தேங்க்யூமா. அம்மா உண்மையிலேயே என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஆமாண்டி. என்ன கேட்காம ஏன் இதெல்லாம் பண்றீங்க? என்னன்னு தெரியலையே. என்னடி சத்தம்? இந்த இவதாங்க இந்த கத்திக்கிட்டு இருக்கா. என்னம்மா? அப்பா அவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. அப்படி இல்ல நான் போய் சொல்லிடுவேன். இருமா, நான் போய் பேசிட்டு வரேன். டேய் வாடா. ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டில் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லி அனுப்புறோம். அப்ப நாங்க வரங்க. நல்ல முடிவா சொல்லி அனுப்புங்க. நல்லது. வரங்க. வரங்க. வாங்கம்மா. நல்லதும்மா. வாங்க. ஸோ உங்கள் வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதைத்தானே வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப திரும்பி திரும்பி கேக்குறேன். ஏய், ஏற்கனவே அந்த பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் பேசாமல் இருந்தேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் நீ சர்வம் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும்டா. சரி, இப்போ என்ன தானே பண்ண சொல்கிறீங்க? பேசாமல் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுறா. ஆமாம், அதான் சரி. ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது. அப்படியா? அலைபாயுதே படத்தில் வர மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுங்க. பிரச்சனைன்னு வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆத்தடி, வீட்டுக்கு தெரியாம கல்யாணமா? நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். என்னங்க ஏ சொன்னாலும் மாட்ட மாட்டேங்கிறீங்க? விட்றா, இப்படி தாண்டா எப்போவுமே மரியாதை விடுறேன். எதை சொன்னாலும் முடியாதுன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேத்துவா. குடுப்பாக்கி வாயை மட்டும் கொண்டு வந்துடு. கொழுப்பா. ஏய், காதல்னாலே பெற்றவங்க எதுக்க தான் செய்வாங்க. இங்கே நான் எவ்வளோ பசங்களை பார்த்துருக்கேன். சிவாவுக்காக சர்வா காத்திருந்தது போதுங்க. ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கிறது வழியே பாருங்களேன். என்னடா அமைதியாக இருக்கீங்க? சிவா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? என் கல்யாணம் பெத்தவங்க சம்மதத்தோட தான் நடக்கணும்னு விரும்புறேன். அது உனக்கும் தெரியும்ல. நீ அண்ணன்கிட்ட கேளு. அண்ணனுக்கு சம்மதம்னா வீட்டில் எல்லாரும் சம்மதிப்பாங்க. அந்த பொண்ணு தான் நல்ல ஐடியா சொல்லுதுல்ல. அவங்க அண்ணங்கிட்ட போய் பேசுகிற வழியை பாருங்கடா. இட்ஸ் ஓகே, நீ வீட்டுக்கு போ. நாங்கள் உங்கள் அண்ணங்கிட்ட பேசுகிறோம். தைரியமாக போமா. இப்போ என்னடா பண்ணுறது? என்னடா இதுக்கெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருக்க? வாடா போய் கேட்பேன். ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, இங்கே உட்காந்து. அண்ணே, இந்த வாட்டி போலீஸ் எலெக்ஷன்ல பாஸ் ஆயிருனே. தம்பிக்கு இதை காட்டி பெரிய ட்ரீட் வைக்கணும். அதெல்லாம் வைக்காமலே போயிருவாரு. அண்ணா, இது என்ன பார்ட்டி? இதை விட பெரிய பார்ட்டியா வைக்கும்ண்ணா. வாடா பார்த்துக்கலாம். வாங்கடா. எடுத்தாடுறா அடி. சுருணி இருக்கியா? எங்க
யாரா நீங்க? என் பேர் சிவா. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன இப்ப? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நம்ம 2 பேரும் தனியா பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே, உங்கள் தங்கச்சி இவனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். மச்சன்னு ஒன்றா பேசுனீங்கன்னா ஒரு நல்ல முடிவாக கிடைக்கும் இல்லையா? மச்சனா? ஏய், யாருக்கு யாரா மச்சன? யாருடா? ஏய், உன்னை கொல்ல விட மாட்டேன்டா. ஏண்டா தெரியும்? ஏய், யாருடா பொண்ணு கேக்குற? என் தங்கச்சி எகிட்ட வந்து பொண்ணு கேக்குறான்டா அவன். உன் தங்கச்சி பொண்ணு கேட்காம தரேன்னு சொல்லு, இல்லன்னு சொல்லு. அதுக்காக படிக்கிற பசங்களை போட்டு அடிப்பியா? என்ன செய்ய சொல்ற? அதுக்காக பொண்ணு கேட்டா கொடுத்துட முடியுமா? வாங்கடா, இவெல்லாம் ஒரு மனுஷன். வாங்கடா, குடிகார பையன்கிட்ட பேசு. வாங்கடா, வண்டி ஏறுறா. பாரு பாரு, படிப்பை தவிர மத்ததெல்லாம் பாரு. ஏ கோபி, எப்படா வந்த? நான் வந்தது கூட உனக்கு தெரியல. ஏண்டி படிக்க மாட்ட? உள்ள போயிட்டு வரவங்களே சீரியலை மாத்திட்ட. பகல் பூரா நீ தானே பாக்குற, அப்புறம் என்ன? மா, உனக்கு எது நடந்தாலும் கவலை இல்ல, சீரியல் தான் முக்கியம். குடிச்சிட்டு வந்திருக்கியா? உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு குடிக்காம என்ன பண்ணுவாங்க கேளு. என்னடி? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? நீ போய் எடுத்துட்டு வா, சொல்றேன். யார் அந்த பையன்? என்கிட்ட வந்து ஒண்ணு பொண்ணு கேட்டானே, யார் அவன்? கேக்கறல சொல்லு. ஏன்டா அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்க? மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருமா. உங்ககிட்ட தான் கேக்குறேன், யார் அவன்? தெரியாது. தெரியாதா? கேட்டுக்கிட்டே இருக்க, யாருன்னு தெரியாதுங்கிற? என்னடா இது புது பழக்கம்? பொம்பளை பிள்ளைய சத்தம் போட்டுக்கிட்டு இன்னொரு தடவை சத்தம் போட்ட அவ்வளவுதான். பா, அவ என்ன பண்ணான்னு தெரியுமாப்பா? அவ என்ன பண்ண என்னடா? ஒரு பொறுக்கி பையன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எங்கிட்டயே பொண்ணு கேக்குறான்ப்பா. அதுக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா? நீ போம்மா, நான் பேசிக்கிறேன். யாரா அந்த பையன்? அவ யாரா என்னப்பா, ஆனா அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். நாளைக்கே அவன் கதையை முடிச்சிருவேன். எனக்கு என்னமோ இவதான் கேட்க சொல்லிருப்பாளான்னு தோணுதுப்பா. ஹலோ. அண்ணங்கிட்ட போய் பொண்ணு கேட்க சொன்னது தப்பு போச்சு. அவன் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றான். இதெல்லாம் என்னால தானே. நீ சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கலாம். பெத்தவங்க சம்பந்தம் ரொம்ப முக்கியம்னு நீ தானே சொன்ன. நீ சொல்றது புரியுது சிவா, ஆனா அண்ணன் தான் ஒத்துக்க மாட்றானே. இப்ப என்ன பண்ணலாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, குழப்பிக்காத. நீ நாளைக்கு காலேஜுக்கு வா, நேர்ல பேசிக்கலாம், ஓகேவா? ஏய், என் அப்பா கிட்ட கேக்குறியா? ஏய், என்ன விளையாடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம், வா. நாளைக்கு போய் பேசி பாரு. என் மேல உசிரியே வச்சிருக்காரு, கண்டிப்பா என் அப்பா ஒத்துக்குவாரு. தைரியமா போய் கேளு, அவர் ஓகே சொல்வாரு. உனக்காக நான் போய் கேட்கறேன். சரி, நான் போனை வச்சிடுறேன், அப்புறமா கூப்பிடுறேன். சரி. நானும் உங்க பொண்ணு சராவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்பா சொல்லியும் மறுபடியும் அப்பாட்ட போய் பொண்ணு கேட்க சொல்லிருக்கேன். உனக்கு எவ்வளவு தெரியும்? டேய், உனக்கு என்னடா ஆச்சு? என்ன பண்ணிருக்க தெரியுமா? என்னங்க, இவனை என்னன்னு கேளுங்க. எவனோ ஒருத்த எங்கிட்டே சராவ பொண்ணு கேக்குறா, அதுக்கு என்ன அர்த்தம்? இவ சம்மதம் இல்லாம இவ கேட்க சொல்லாமலாம் வந்து கேட்பான். ஓபி சொல்லும் போது கூட நான் நம்பல. இவன் நம்மள என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? எவன் அவன் சொல்றேன்.
இவன் இனிமே காலேஜுக்கு போக வேண்டாம், படிச்சது போதும், வீட்டுல கிடக்கட்டும். பேசாம எவன் தலையில இவளை கட்டி வச்சிருவோம். டேய் கோபி, என் தங்கச்சி வர சொல்லு, தங்கச்சி மகனுக்கும் இவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். சரிப்பா. ஏன்டி இப்படி பண்ற? நீ தைரியமா ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணு. நான் வந்துடுறேன். டேய் இது பாரு, ரெட் கலர் சாரி சரோக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்டா. நல்லா இருக்கா? இதே பை பண்றீங்க? எல்லா ஏற்பாடும் பண்ணிடணும்டா. பண்ணிடுவோம். டேய் சரோ பாத்தியா? டேய் சரோ வீட்ல யாரும் காணோம்டா, வீடு பூட்டி இருக்குடா. வரப்படாரா பாத்துக்கலாம்டா. டேய் வாங்கடா. ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு ஒரு ஃபோனையும் காணும், ஆளையும் காணும், ஒரு எஸ்எம்எஸ் கூட பண்ணடா மாப்ள. ஏய் நாங்களும் வீட்டு பக்கம் போய் தான் பார்த்தோம், பூட்டி இருக்கே. என்ன பண்றதுன்னே தெரியலடா. டேய் அவகிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குடா. அப்ப என்ன மேட்டர்னு பாறா. நாளைக்கு காலைல வந்து கூட்டிட்டு போக சொல்லியிருக்கடா. ஏய் எவ்வளவு நேரம் ஆகுது? யோ இரியா, சரோ சொல்லி தானே வந்திருக்கான், நீ என்ன அவசரப்பட்டே இருக்க? அந்த பொண்ணு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லடா. பாக்கி அந்த பொண்ணு சிவா மேல உசுரே வச்சிருக்கு, வரும். பாக்கி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? ஏய் சிவா, பொண்ணு தூக்கம் வந்துட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது எனக்கு இன்னும் சரின்னு படலடா. கண்டிப்பா வந்துடும், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அண்ணா சரோ வந்துட்டானே. டேய் நீங்களா உள்ளே இருங்க. சீக்கிரம் வா வா வா. ரெடி போ. சீக்கிரம் போ. ஏம்மா அப்படிப்பட்ட சரோ? வீட்டை டோர பாப்பா. இப்படி பண்ற? எல்லாம் ஒண்ணு சொல்லணும். நான் அன்னைக்கே சொன்னேன், இவளை நம்பாத, நம்ம நடுத்தரவுல நிறுத்தி வச்சிருவாங்க. டேய் டேய் கேளுடா. டேய் முடியாதுன்னு சொல்றடா. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? ஏய் புரியல. நான் கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை என்ன பண்ண போறான்? என்ன யாரு நினைச்ச? கோபி வாடா, எல்லாரும் கொல்லாம விட மாட்டேன்டா. நான் சொன்னா கேளுடா. நான் ரோட்ல கொல்லாம யாரு நடக்கும்? அசிங்கமா இருக்குடா, சொன்னா கேளுடா. வாடா போலாம். ஒன்னால தாண்டி எல்லாம் சொந்த தெருவுல மானம் போதுடா. வாடா ஏன்டா நான் ரோட்ல நின்னு சொல்லி வாமா. நான் சொன்னாலும் கேட்க மாட்டா. பொம்பளை புள்ள விஷயம், ஆள் கடத்தல் கேஸ், எதுவும் பண்ண முடியாது. ஆயுசுக்கு உள்ள தள்ளிடுவாங்க. வாட பேசிக்கலாம். கேட்டு பாரு. எங்கெல்லாம் ஓடி. போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன்டி இப்படி பண்ற? ஏய், நீ வண்டி ஏறுறா. எனக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்காரா, எதா இருந்தாலும் ஒரு பாத்துக்கிடுவாரா. ஏறுறா வண்டி ஏறியா. நான் சொல்றத மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் கமன். வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. வணக்கம் உட்காருப்பா. சொல்லுங்க. அதை கொடுப்பா. வணக்கம் மேடம். மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி, அந்த பொண்ணு இந்த பையனை விரும்புறதுக்கு என்ன சார் எவிடன்ஸ்?
மேடம் இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்க சரோன்ற பொண்ணும் சிவான்ற இந்த பையனும் 10 வருஷமா விரும்புறாங்க. அந்த பொண்ணு லவ் பண்றது அவங்க வீட்டில் தெரிஞ்சனால அவங்க வீட்டில் திடீர் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? அண்ணே ஒரு நிமிஷம் மேடம். அண்ணே அன்னைக்கு அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணியிருந்தா, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், கேளுங்க. மேடம் இதை கேட்டு பாருங்க. கொடுங்க. சிவா, நீ தைரியமா ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் வந்துடுறேன். என்னை எப்படியாவது இங்கிருந்து காப்பாத்து சிவா. அந்த பொண்ணுகிட்ட மொபைல் நம்பர் இருக்கா? அந்த பொண்ணுகிட்ட மொபைல் இல்லை மேடம், ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்பர் இருக்கு. சரி கொடுங்க. கொடுப்பா, மேடம் பார்த்துப்பாங்க. நம்பர் சொல்லுங்க. 9941 832221. யார் நம்பரு? அவ அப்பா நம்பர்னு நினைக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ சண்முகமா? ஆமாங்க. சரோ அப்பாவா நீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் தல்லாக்குளம் விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க பொண்ணை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களாமே? கட்டாய கல்யாணம் பண்ண போறீங்களா? போலீஸ்னா நீங்க எது வேணா கேப்பீங்களா? உங்க பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? யாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா? சிவான்னு ஒரு பையன். உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. ரோட்ல போற வரவெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பொண்ணு கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவீங்களா? நான் உடனே ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு வரீங்களா? இல்ல நான் அங்க வந்து இழுத்துக்கிட்டு வரவா? கல்யாணம் இல்லையா, நான் வெளியூர்ல இருக்கேன். நாளைக்கு காலையில நானே நேர்ல கூட்டிட்டு வரேன். ஓகே. அந்த பொண்ணை கூட்டிட்டு நாளைக்கு காலையில வந்துருவாங்க. நீங்களும் காலையில வந்துருங்க. சரி மேடம். நான் உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க கிளம்பலாம். சரிங்க மேடம், நாங்க நாளைக்கு காலையில வரோம். போலாம்ப்பா. ஜாமீன்லாம் கிடைச்சிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. உன்னை நம்பிதான் மேடம் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றேன்ல, கவலைப்படாம போயிட்டு வாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க தம்பி, சார் பார்த்துக்குவார்ல. யாருண்ணே அவங்க? யாரு கேட்குற? கோபி. சொல்றா கோபி, ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், அவளை பார்த்துட்டேன், நீ வா. வில்லேஜ் சொல்லியமா வராங்களே. இவனுக்கு தெரியாது, இவன் தான் சாரோட ஏரியா கவுன்சிலர். தூங்குறோமா? அவசரப்படாத. நம்மளே எப்படி முறைக்கிறேன்? அவன் முறைச்சி என்ன ஆக போகுது? இவன் பார்த்துட்டு போகிற பார்த்தா நமக்கு எதிராக எதுவும் சதி செய்வானோ? இவனுக்கெல்லாம் ஒரு ஆளு. அவனால் என்ன பண்ண முடியும்? சட்டப்படி நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன். மேடம் உள்ள வரலாமா? வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க சார். உட்காருக்கலாம் வரல மேடம். எங்க ஏரியா பொண்ணு மேல யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டுதான் வந்திருக்கேன். ஆமா, சிவாங்கிற பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அந்த பையனும் பொண்ணும் ஒருத்தர் விரும்புறாங்க. மேடம் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. மேடம் அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணதனுமோ உண்மைதான். ஆனா இப்ப இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பொண்ணோட விருப்பப்படி தான் கல்யாண ஏற்பாடே பண்ணிட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்ற விரக்தியில தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க கூடாது. அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கு. அந்த பொண்ணு அந்த பையன் கூட போக கூடாது. அதையும் மீறி நீங்க ஏதாவது பேசி அனுப்பி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க யாருன்றது காட்ட வேண்டியிருக்கோம். 144 போற லெவலுக்கு பிரச்சனையை பெருசாக்கிடுவோம். அதுக்கு மேல நீங்க எங்க மேல வருத்தப்படக்கூடாது. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் கண்ட மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காதீங்க. வா, வரக்கூடாத இடத்துக்கெல்லாம் வர வச்சுட்டியாடி. வா.
கம்ப்ளைண்ட் கொடுத்ததோ அந்த பையன். கம்ப்ளைண்ட் பொண்ணு மேல இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் முடிவு. யாராவது இங்க சத்தம் போட்டீங்க பொடிச்சு உள்ள வச்சிருவேன். தம்பி நீ உள்ளவா. நீ உள்ளவாமா. ஏன்பா சரோங்கிற பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியே, அதுல அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியுமா? நான் ஒன்னும் அவ விருப்பம் இல்லாமலாம் கொடுக்கல மேடம். நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம், 10 வருஷம் பழக்கம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னைய காப்பாத்து இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொன்னா, அதனாலதான் மேடம் நான் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். நான் ஒன்னும் தேவையில்லாமலாம் கொடுக்கல மேடம். அந்த பொண்ணு விருப்பத்தோட தான் கொடுத்தேன். சரி, அந்த பொண்ணு விருப்பத்தோட நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. இப்ப அந்த பொண்ணு மாட்டேன்டா. அந்த பொண்ணுலாம் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டானா அதுக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ஓகே. என்ன மணி, வந்ததுல இருந்தே சிவாவோட போறேன்னு சொன்னதையே சொல்ற. அவனை முதல்லயே கூட்டிட்டு இங்க வந்திருக்க வேண்டியதானே? எப்போ வந்தா என்ன மேடம், நாங்க 2 பேரும் இப்ப ஸ்டேஷன்ல தானே இருக்கோம். எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. அந்த பொண்ணு அந்த பையன் கூட போகக்கூடாது. அதையும் மீறி நீங்க ஏதாவது பேசி அனுப்பி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க யாருன்றதை காட்ட வேண்டியிருக்கோம். நல்ல யோசிமா. இப்போ நீ அந்த பையன் கூட தான் போவியா? வீட்டுல ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்தை தான் நிறுத்துவியா? இல்ல இந்த கலவரத்தை தான் உன்னால தடுக்க முடியுமா? இதையெல்லாம் தாண்டி நீ அந்த பையனோட போனா அந்த பையனை தான் உசுரோட விட்டுருவாங்களா? யோசிச்சு பாரு. சிவா உயிரோட இருக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் மேடம். இந்த பொண்ணு உன் கூட வரல, வீட்டுக்கு போறேன்னு சொல்றா. நீ இப்ப என்னப்பா சொல்ற? இங்க பார் சரோ, நீ சொல்லாம நானா எதுவும் செய்யல. நீ எடுத்திருக்க இந்த முடிவை என்னால நம்பவே முடியல. இந்த இடத்துல நீ பேசினாதான், இப்போ நீ பேசலனா இதோ நீ சொல்லாம நானா எல்லாம் பண்ண மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு பேசு சரோ. ஏய், அங்கட பேச்சு ஒண்டி எடுக்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிச்சுல. நீ நிப்பாட்டு. இங்க 2 பேருக்கு அதுல பத்தி உனக்கு என்ன தெரியும்? நிறுத்துங்க. இப்போ உன்னோட முடிவு தான் என்ன? சரிங்க மேடம், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமே எனக்கு வேணாம். எனக்கு இவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க அவளை. ஏய், நீ எழுதி கொடுத்துட்டு போ. எங்க பொண்ணு எழுதி கொடுக்க. எங்க பொண்ணுக்கு எழுதி கொடுக்க தெரியாதா? நீ எழுதி கொடுத்துட்டு போடா. சரி சரி, நீ எழுதி கொடுத்துட்டு போப்பா. பொட்டச்சிங்க பேச்சை நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்கக்கூடாதுன்றதை நிரூபிச்சிட்டியல்ல. சிவா, உன்னை காப்பாத்துறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. சிவா, என்ன மன்னிச்சிடு.
தானே திட்டமிட்ட மாதிரியே கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போயிடுச்சுல. மாப்ள, உங்களுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தரது என் பொறுப்பு. இருந்தெல்லாம் பிரமாதமா என் தங்கச்சி நம்ம கல்யாணத்தை பத்தி தானே பேச்சு. என் பிள்ளைய நல்லபடியா பத்திரமா பாத்துக்கங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தங்கச்சி வீட்டுல தானே கொடுத்தோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மகன் நல்லா இருப்பா. ஐயோ சரோஜி குளிச்சிட்டா. யாராவது வாங்க. ஐயோ ஐயோ இப்படி விட்டுட்டு போயிட்டியாடி சரோ? உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அடியே உன்னை பெத்து வளர்த்து இப்படி ஆகிட்டியே. மறுபடியும் என் மகன் என்னை விட்டு போயிட்டாளே. காணாத தேசம் அவ போனா, காத்தோடு கரைஞ்சு இவ இசையானா, ஆகாயம் எங்கும் இங்கு தீயாச்சு, ஆவாரம் பூதா அதில் கரியாச்சு, ஏரியன உடைஞ்சது போல் ஜோடி விழியும் அழுகிறதே, கோடி கோடி கனவுகள் எல்லாம் கோடி துணியில் படுத்தாச்சு, வாழையள உள்ளார வாழ்க்கை முடிஞ்சு போயாச்சு, பிறையே என் பிறையே இங்கு பிழையாகி போச்சு, உயிரே என் உயிரே இங்கு தூள் தூளாச்சு, பிறையே என் பிறையே இங்கு பிழையாகி போச்சு, உயிரே என் உயிரே இங்கு தூள் தூளாச்சு. உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்னால சரோ இல்லைங்கிறத நம்பவே முடியல. அதனாலதான் என்னால எந்த ஒரு பொண்ணையும் நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. போதும், என் லைஃப்ல நான் ஒரு பொண்ணை இழந்தது போதும். உன்னை என் சரோவா தான் பார்க்கறேன். நான் முடிவு பண்ணிட்டேன், வாழ்ந்தா உன் கூட தான். ஏய், நீ எடுத்த படுற அதான்டா சரியான முடிவு. ஆமாண்டா. சந்தோஷமா இருக்குடா. ஹலோ, எதுக்கு இப்ப சந்தோஷப்படுறீங்க? சிவா லவ்வா சொல்லிட்டான், 2 பேரும் சேர போறீங்க, அதான். சேர போறோமா? நான் எப்போ இவர்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னேன்? என்ன சொல்றா? ஏய் இலக்கியா, என்ன விளறியா? நீதான் ஏதோ பார்க்க அமைதியா இருந்த, பொண்ணுங்களை வேற பிடிக்காதுன்னு. இதனாலதான் வந்தனே தவிர உனக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன் பக்கமே வந்திருக்க மாட்டேன். அட பாவி, உன்னால ஒரு பொண்ணு வேற செத்து போயிருக்கு. ஏய், என்ன என்னையும் லவ்க்குள்ள இழுத்து விட்டு சாகடிக்க பாக்குறியா? இப்போ என்ன தாண்டி நீ சொல்ற? என்ன லவ் பண்றே இல்லையா? ஏய் இந்தாமா, நீ இப்போ என்னதான் சொல்ல வர்ற? இப்போ ஒன்னும் சொல்ல வரல, நான் கிளம்புறேன். ஏய் நில்றி. இது வரைக்கும் நான் உன்னை பத்தி எதுவும் நினைக்கல. ஆனா இப்போ என் கதையை உன்கிட்ட முழுசா சொல்லிட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, விட மாட்டேன். அதே மீறி நீ எங்க போறதுனாலும் போடி. என் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன் நானும் பாக்குறேன். சி போடா.
அடி ஒண்ணு பெருசா படலையே. பாத்துப்பா எந்திரிப்பா. எனக்காக வண்டியிலலாம் விழுந்து உசுறு கொடுக்குற அளவுக்கு போயிட்டல. இங்க பாருங்க, நான் அழுது ஓடி போனதெல்லாம் உண்மைதான். ஆனா நானா போய் வண்டியில எல்லாம் விழல. வண்டி தான் என் மேல மோதிச்சு. ஜஸ்ட் an ஆக்சிடென்ட். ஜஸ்ட் an ஆக்சிடென்ட்? ஏண்டி என்னை விரட்டி லவ் பண்ணிட்டு என் கதையெல்லாம் கேட்டுட்டு இப்போ ஐயோ சாமி என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொன்னா உன்னை விட்டுருவனா? தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணும்ல. இங்க பாருங்க, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. நானா நெருங்கி வந்தேன், நீங்க விலகி போனீங்க. நான் விலகி போனேன், நீங்க நெருங்கி வந்துட்டீங்க. உங்களை தாலி கட்ட வச்சதே நான் தான். ஆமா, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. ஏப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பையன் ஒரு பொண்ணை தூக்கி கல்யாணத்துல பிரச்சனை ஆச்சு. இப்ப வேற ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையாப்பா? பெத்தவங்களே கண்டுக்கல, நமக்கு என்னங்க வந்துச்சு? ஏங்க, எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? பெத்தவங்க பிள்ளைகளை வாழ வைக்க தாங்க நினைப்பாங்க. அவங்கள பிரிச்சு வச்சு நாம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? மீதி 80 ரூபா. ஒரு டீ போடுப்பா. என்னங்கடா இது, நீங்களா இப்படி மாறிட்டீங்க? படிச்சேங்கிற பந்தா இல்லாம இறங்கி வேலை செய்றீங்க. ஆமா, யாரோட கடடா இது? களவும் கற்றுமரன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்துல வெட்டியா சுத்திட்டு இருந்தா வாழ்க்கை பூரா அப்படியே சுத்திட்டு இருப்பாங்களா? படிச்சவங்களாம் படிச்ச படிப்புக்கேற்ற வேலை தேடி அலையிறத விட்டு 10 பேருக்காவது வேலை கொடுக்குன்னு யோசிச்சான்னு வையே, நம்ம நாட்டில் இருக்க வேலை இல்லா திண்டாட்டத்தை போய்க்கலாம். தெரியுமா? இங்க பாரு, இன்னைக்கு வேணா அது சின்ன கடையா இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல இதே இடத்துல பெரிய ரெஸ்டாரண்ட கட்டுவோம். பாக்குறியா? அதுக்கப்புறம் மதுரையில எங்க பார்த்தாலும் எங்க ரெஸ்டாரண்டா தான் இருக்கும். என்னண்ணே பாக்குற? எங்கெல்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட்டான். நாங்களும் தண்ணி அடிக்கிறது, வம்பு தண்டைக்கு போறதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம். இளைய தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன பாக்கியே? படிச்சவங்க எல்லாம் அறிவாளிங்கன்னு நிரூபிச்சிட்டீங்கல்ல. சொல்றேன், படிச்சவங்க மட்டும் தான் அறிவாளியா? சிந்திக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் அறிவாளி தான்யா. ஸ்கூல் படிப்பே முடிக்காத பில்கேட்ஸ் தான் உலகத்தையே ஆட்டி படிச்சிட்டு இருக்காரு, தெரியுமா? இதெல்லாம் போய் நான் உன்கிட்ட சொல்றேன் பாரு, என்ன சொல்லணும்? யோ பாக்கே, ரொம்ப பேசுறிய உன்னைய ஏதாவது. டேய், உளுந்து 140 ரூபாய் விக்கிறா கிலோ. டேய், அவன் மூஞ்சில வேஸ்ட் ஆகாரா?